ஸ்ரீ குருப்யோ நமஹ. சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியினுடைய ஸ்ரீ வி கிருஷ்ணசுவாமி ஐயர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அறக்கட்டளையின் வாயிலாக நடைபெறக்கூடிய பல நிகழ்ச்சிகளுள் நேற்றைய தினம் தொடங்கி சிவாகம நவாகோத்சவம், சைவாகம நவாகோத்சவம் என்ற பெயரில் இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியானது திருவண்ணாமலையினுடைய சைவசாஸ்திர பிரச்சார சபா அந்த அமைப்பின் மூலமாக நடத்தப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் இரண்டாவது தினம். சைவாகம சிரோமணி வகுப்பிற்கு தேவையான பாடங்களை உபன்யாசமாகவும் வகுப்பாகவும் அந்த இரண்டும் சேர்ந்தாற்போல் நடத்தக்கூடிய ஒரு விதத்தில் நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சி. நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சப்ஜெக்ட், பொருளானது, தலைப்பானது தத்துவ பிரகாஷா என்று போஜதேவரால் இயற்றப்பட்டிருக்கக்கூடிய நூல். அந்த நூலினுடைய வியாக்கியானம் அகோரி சிவாச்சாரியாரால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விருத்தி. இந்த இரண்டையும் கூடியவரை எந்த அளவிற்கு இந்த 9 நாட்களுக்குள் எந்த அளவிற்கு இதை பார்க்க முடியுமோ அந்த அளவிற்கு நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பிரேட்சகர்களுக்கும் சாமாஜிகர்களுக்கும் மனமார்ந்த இந்த 2 நிறுவனத்தின் வாயிலாக வரவேற்பினை தெரிவித்துக் கொண்டு, நேற்றைய தினம் சித்தாந்த சைவத்தினுடைய பூர்வாங்கமான பல விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். இந்த தத்துவ பிரகாச நூலினுடைய மங்கள ஸ்லோகம், அந்த மங்கள ஸ்லோகத்தில் பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் செய்யும் விதமாக அமைந்திருக்கக்கூடிய மங்கள ஸ்லோகத்தில் பல விசேஷணத்தின் வாயிலாக பரமேஸ்வரனுடைய லக்ஷணமானது சொல்லப்பட்டது. நேற்றைய தினம் இந்த கிரந்த ரீதியில் தடஸ்த லட்சணம், ஸ்வரூப லட்சணம் போன்ற விஷயங்களை எல்லாம் ஆசிரியர் சொன்னார். அந்த சித்கனஹா ஏகோ வியாபி என்று அந்த ரீதியில் பரமேஸ்வரனுடைய லட்சணமானது அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. இன்றைய தினத்தில் நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்களை பற்றியான ஒரு மேலோட்டமான ஒரு விஷயத்தை தற்பொழுது நான் சொல்ல முற்படுகிறேன். இரண்டாவது ஸ்லோகத்தில் நாம் சிவபெருமானுடைய தேஜஸை பற்றி பார்க்க இருக்கிறோம். சாம்பவம் தேஜஹா, பெருமானுடைய தேஜஸ் எவ்வாறு இருக்கிறது என்பதை வர்ணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இரண்டாவது ஸ்லோகத்தில் பார்க்க இருக்கிறோம். மூன்றாவது ஸ்லோகத்தில் சிவபெருமானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சக்தி, அந்த சக்தியினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்று அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த 1, 2, 3 என்ற இந்த ஸ்லோகங்களும் சிவனுடைய தேஜஸினுடைய சக்தியினுடைய லட்சணத்தை சொல்வதற்காக எழுதப்பட்ட ஸ்லோகங்கள் அல்ல. இந்த நூலினுடைய மங்கள ஸ்லோகங்கள் 3 மங்கள ஸ்லோகங்கள். அதற்கு அடுத்தாறு போல் 4வது ஸ்லோகத்தில் இந்த உரையாசிரியர் இந்த தத்துவ பிரகாஷா என்ற நூலினுடைய பெயரை சொல்லி எதற்காக இந்த நூலை அவர் ஏற்றுகிறார் என்ற அந்த காரணத்தை சொல்வதை நாம் பார்க்க இருக்கிறோம், ஆச்சாரியர் மூலமாக பார்க்க இருக்கிறோம். அடுத்து இருக்கக்கூடிய 4வது ஸ்லோகத்தில் இந்த சைவ சித்தாந்தத்தில், சைவாகமத்தை மையமாக கொண்டிருக்கக்கூடிய சைவ சித்தாந்தத்தில் எத்தனை பொருட்கள் இருக்கின்றன என்று அந்த பொருளை பற்றியான விஷயம். சில சித்தாந்தங்களில் நாம் பார்க்கும் பொழுது பொருள் என்று ஒன்று இல்லவே இல்லை என்று பரம சித்தாந்தமாக சொல்லக்கூடிய பல சித்தாந்தங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த சைவ சித்தாந்தத்தில் பொருள் என்று உண்டு, அந்த பொருள் எத்தனை வகை என்று அவற்றை பற்றியான விஷயத்தை 5வது காரிகையில் நாம் பார்க்க இருக்கிறோம். சைவாகமத்திற்கு என்று இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து இருக்கக்கூடிய காரிகை அது 6வது காரிகை. இந்த 5வது காரிகையிலேயே 3 பொருள்கள், பத்தி பசு பாசங்கள் என்று 3 பொருளை பற்றியான விவரங்களை கொடுத்து, அடுத்து இருக்கக்கூடிய 6வது ஸ்லோகத்தில் முக்த ஆத்மாக்கள், பரமேஸ்வரன், இவர்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய சாமியம் என்ன, ஒற்றுமை என்ன, இவர்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை என்ன என்று இந்த விஷயத்தை 6வது காரிகையில் நாம் பார்க்க இருக்கிறோம்.
முக்தாத்மாக்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், பரமேஸ்வரன் எவ்வாறு இருக்கிறார் என்று 6வது ஸ்லோகத்தில். 7வது ஸ்லோகத்தில் அந்த பரமேஸ்வரன் என்று நம்மால் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் எதற்காக அவர் தேவை? நேற்றைய தினம் அவர் சொல்லும் பொழுது அனுகிரகம் செய்வதற்காக சர்வானுகிராகா என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது பரமேஸ்வரன் என்று ஒருவர் தேவைதானா என்ற கேள்வி வரும் பொழுது அவர் எதற்காக அவர் தேவைப்படுகிறார் என்பதே சர்வானுகிராகா சம்புஹு என்ற வார்த்தையால் ஆச்சாரியர் விவரணம் செய்தார். அதை நாம் பார்த்தோம். அப்படி அனுகிரகம் செய்யும் பொழுது எத்தனை விதமாக அனுகிரகம் செய்கிறார், அவருடைய கிருத்தியங்கள் காரியங்கள் எத்தனை வகை என்பதை சொல்லக்கூடிய ரீதியில் 7வது ஸ்லோகம் அமைந்திருப்பதை நாம் காணப்போகிறோம். அடுத்து 8வது ஸ்லோகத்தில் பத்தியை பற்றி சொன்ன பிறகு 8வது ஸ்லோகத்தில் பசு என்று சொல்லக்கூடிய ஆன்மாக்கள், உயிர்கள், ஜீவாத்மாக்கள், ஆத்மாக்கள், இவர்களை பற்றியெல்லாம் இந்த விஷயங்களை எல்லாம் 8வது ஸ்லோகத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். அவர்கள் எத்தனை வகை, ஏன் அவ்வாறு வகை, சகலர், விஜ்ஞானா கலர், பிரளயா கலர், விஜ்ஞானா கலர் என்று 3 விதமான வகைகள், அதற்கு என்ன காரணம், என்ன பெயர், எதற்காக அந்த பெயர் வந்தது என்றெல்லாம் இந்த ஸ்லோகம் முதல் கொண்டு 8வது ஸ்லோகம் முதற்கொண்டு 9வது ஸ்லோகத்தில் அவர்களுடைய பேதங்கள், சகலர் என்றால் என்ன, விஜ்ஞானாக்கல் பிரளயாக்கலர் என்றால் என்ன, விஜ்ஞானாக்கலர் என்றால் என்ன, இந்த பொருளை எல்லாம் 9வது விவரணமாக விஸ்தாரமாக 9வது ஸ்லோகத்தில், அதேபோல் 10வது ஸ்லோகத்தில் அந்த விஜ்ஞானா கலர்களையே 2 விதமாக பிரித்து அவர்களை பரமேஸ்வரன் எவ்வாறு அனுகிரகம் செய்கிறார் என்ற விஷயத்தை 10வது ஸ்லோகத்திலேயும், அதேபோல் 11வது ஸ்லோகத்தில் பிரளயா கலர்கள் என்று சொல்லக்கூடிய உயிர் வகை, ஆத்ம வகை, ஜீவ வகை என்று அந்தந்த சாஸ்திரங்களில் ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தையில் ஒரு பெரிய விஷயம் இருக்கும். இப்போ ஒரு சில வேதாந்தங்களில் பார்க்கும் பொழுது ஆத்மா இந்த வார்த்தைகள் தான் வரும். இங்கே நமக்கு வரும்போது பசுன்ற வார்த்தை வரும். அந்த வார்த்தையிலேயே அந்த சித்தாந்தத்தினுடைய சாரமானது அடங்கி இருக்கிறது. அதை நாம் உள்வாங்கக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை நாம் வரவழைச்சுக்கணும். இந்த 11வது ஸ்லோகத்தில் பிரளயா கலர்களை பற்றி சொல்லி பிரளயா கலர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசமானது சொல்லப்படுகிறது. 12வது ஸ்லோகத்தில் இந்த புரியஷ்டகம்னு ஒன்று நாம் பூத சுத்தியிலெல்லாம் பார்க்குறோம். இந்த புரியஷ்டகம் 2 விதமாக இருக்கிறது என்பதை பின்னாடி சொல்ல போகிறார். அந்த 11வது ஸ்லோகத்தில் குமாரதேவர் வேறு விதமாக சொல்கிறார், இந்த நூலாசிரியர் அகோர சிவாச்சாரியார் வேறு விதமாக ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்பது எல்லாம் புரியஷ்டகம் என்ற வார்த்தையினுடைய பொருளானது 12வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட இருக்கிறது. 13வது ஸ்லோகத்தில் பாக்கி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அஷ்டோத்தர சத புவனங்கள் என்றெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த புவனங்களாக, புவனாதிபதிகளாக யார் இருக்கிறார்கள் என்ற அந்த விஷயம், இதெல்லாம் அந்த பசுக்களுடைய பேதங்கள், அங்கே வகைகள்லாம் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று 13வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டு, அதன் பின்பு 14வது ஸ்லோகத்தில் அந்த ஸ்ரீகண்டர் போன்று 3 விதமாக அனந்தர், ஸ்ரீகண்டர் என்று பிரிக்கப் போகிறார். அவர்களுடைய காரியங்கள் என்ன என்று சொல்ல இருக்கிறார். பின்பு 15வது ஸ்லோகத்தில் பரிபக்வமான மலமுடையவர்களை எந்த ஸ்தானத்தில் பரமேஸ்வரன் வைக்கிறார் என்று இவ்வாறு முடிந்த அளவிற்கு 15 ஸ்லோகங்கள் சொல்லி 16வது ஸ்லோகம் சொல்லி அதன் பின்புதான் மாதையை பற்றியான விஷயமானது ஆரம்பமாகிறது. முடிந்தவரை எவ்வளவு ஸ்லோகங்களை சொல்ல முடியுமோ அவ்வளவு ஸ்லோகங்களை சொல்வதற்காக நமது ஆச்சாரியர் சிவஸ்ரீ பரமபூஜ்ய ஸ்ரீ வி சோமசேகர சிவாச்சாரிய சுவாமி அவர்கள் சித்தமாக இருக்கிறார்கள். இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு விஷயத்தை நம்ம தயார்படுத்திக்கணும். நேற்று சொன்ன விஷயம்தான், இந்த பாடம்ன்றது வேற மாதிரி இருக்கும், உபன்யாசம்ன்றது வேற மாதிரி இருக்கும். அந்த ரெண்டுத்துக்கும் பல வித்தியாசம் இருந்தாலும் ஒரு முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, உபன்யாசம் பண்ணுற மாதிரியான சைலியில் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உற்சாகம் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய ஒரு நபரை கூட அவங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான சமத்காரமான ஒரு குரல், சமத்காரமான ஒரு ராகத்தோட சில ஸ்லோகங்களை சொல்கிறது, அப்படி அந்த ரீதியில் கொண்டு போய் விஷயங்களை ரொம்ப சுலபமான விஷயத்தை தான் நாம் கொடுக்கணும். அது உபன்யாச ஸ்டைல். ஆனால் பாடம் நடத்துறது எப்படின்னா, உற்சாகம் வந்திருக்கக்கூடிய மாணவருக்கு பாடம் நடத்தணும். அப்போ பாடம் சீக்கிரம் போகும். உபன்யாசம் உற்சாகம் இல்லாதவர்களுக்கு உற்சாகத்தை வரவழைச்சி சொல்கிறது. அப்போ நம்ம ஃபீட் பண்ணக்கூடிய விஷயம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பாடம் சொல்கிறது உற்சாகம் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறது. இப்போ நாம் உற்சாகத்தை வரவழைச்சுண்டு நேற்று நான் சொன்னது போலவே அவருக்கு சிரமம் ஏற்படுத்தக்கூடாது. எப்படின்னா,
நம்ம முகம் வந்து ஒரு மிளானமாக இருந்ததுன்னா பாடம் நடத்துவாளுக்கு ஓஹோ புரியல போல இருக்கு அப்படின்னு டவுட் வந்துடும். அப்படி இல்லாமல் ஒரு சந்தோஷத்தோட புரிகிற மாதிரி புரிகிற மாதிரி வச்சுட்டானா பாடம் வந்து வேகமாக போகும். அப்படின்ற அந்த உபன்யாசத்திற்கும் அதற்கும் வித்தியாசம் இருக்குன்றதை சொல்லி நாம் வந்து எப்படி இருக்க போகிறோன்றதை நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கணும். நாம் உபன்யாசம் கேட்க வந்திருக்கோமா இல்லை பாடம் கேட்க வந்திருக்கோமா? அவர் 2 விதமாகவும் நடத்தக்கூடிய சாமர்த்தியம் உண்டு அவருக்கு. அதனால் இது லேட்டாக போகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த புஸ்தகத்தை பற்றி நேற்றைய தினமே சொல்லணும்னு நினச்சோம். இந்த தத்துவ பிரகாசம் வந்து நாம் 10ஆம் நூற்றாண்டாக இருக்குன்னு பார்த்தோம். 13க்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய சர்வதர்சன சங்கிரகம்னு ஒரு புஸ்தகம், சாயன மாதவர் எழுதின புஸ்தகம். அத்வைத்தத்துக்கு பிரதானமாக வச்சுண்டு எல்லா சாஸ்திரத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 14 தர்சனங்கள், அதில் 13 தர்சனங்களை சொல்லிட்டு வரார். அப்போ வந்து இந்த சைவ தர்சனம்ன்ற தலைப்பில் இதை எடுத்திருக்கார். யார்? சாயன மாதவர். இந்த புஸ்தகத்தை அப்படியே அங்கே கொட்டிருக்கார். இந்த தத்துவ பிரகாசத்தில் என்ன விஷயம் இருக்கோ, இந்த அகோர சிவாச்சாரியார் என்ன சொன்னாரோ இந்த விஷயத்தை அப்படியே அங்கே போட்டிருக்காருன்னா அப்போ அகோர சிவாச்சாரியார் எப்படி பிரசித்தமாக இருந்திருப்பார்ன்றதை நாம் ஊகம் பண்ணணும். அவர் பேரையும் கூட குறிப்பிடுறார். அப்படிப்பட்ட மகத்துவம் பூர்ணமான கிரந்தத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த கிரந்தத்தை வந்து நாம் கேட்கக்கூடிய இடம் பெரிய பெரிய மகான்கள் இருந்திருக்கக்கூடிய சம்ஸ்கிருத கல்லூரி, அந்த இடத்துல மகாபெரிவா இங்கேயே இருந்து பல நாட்கள் உபன்யாசம் பண்ண இடம். அதனால தான் மகாபெரிவாளுடைய படம் நாம் வச்சுருக்கோம். சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஹால்னே இந்த ஹாலுக்கு பேர். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு இடத்துல மகத்துவம் நிறைந்த ஒரு கிரந்தத்தை பெரிய மகத்துவம் நிறைந்த ஒரு வித்வான் வாயிலாக நாம் கேட்கிறோம் அப்படின்ற ஒரு ஸ்ரத்தையோடு நாம் கேட்போம் என்று கேட்டுக்கொண்டு இந்த உபன்யாசத்தை 2வது நாள் உபன்யாசத்தை பாடத்தை நடத்தி தரும்படி சிவாச்சாரிய சுவாமிகள் சிவஸ்ரீ சோமசேகர சிவாச்சாரியர் அண்ணா அவர்களை நமஸ்காரத்தோடு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. கிருபா சமுத்திரம் சுமுகம் திரிநேத்திரம் ஜட்டாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருத்ரம் அனந்தரூபம் சிதம்பரேசம் ஹிருதி பாவயாமி. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. பெருமதிப்பிற்கும் போற்றுதற்கும் உரியவரான பூஜ்யபாதரான காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி சுவாமிகளுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, இந்த கல்லூரி முதல்வருக்கும் சைவ சாஸ்திர பிரச்சார சபா அங்கத்தினர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்து, நேற்றைய வகுப்பின் தொடர்ச்சியாக 2ஆம் வகுப்பாக இன்றைய தினம் தத்துவ பிரகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த நூலினுடைய வகுப்பு தொடரை துவங்க இருக்கின்றேன். இந்த தத்துவ பிரகாசம் என்பது, பிரகாசம் என்றால் வெளிச்சம் போட்டு நமக்கு விளக்குவது. இந்த விளக்குவது என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு காலமும் தேவைப்படுகிறது. அவர்கள் சொன்னது போல பாடம் நடத்துகின்ற பொழுது பாடத்தில் உள்ள வார்த்தையை மட்டுமே நாம் பயன்படுத்த முடியும். உபன்யாசம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கருத்தை திருடப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக பல நூலாசிரியர்களினுடைய மேற்கோள்களையும் பல நூல்களினுடைய தழுவுதலையும் கொண்டு அதனை நாம் தெளிவுபடுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். ஆனால் அதற்கு அதிக நேரம் எடுக்கும் என்கின்ற காரணத்தினாலே நமது குறிப்பிட்ட நவதினோத்சவத்திலே நான் 75 ஸ்லோகங்களையும் கூற வேண்டியிருப்பதனாலே வகுப்பு என்று சொல்லக்கூடிய வகையிலே இன்றைய தினம் நாம் சிறப்பாக இந்த செய்யுள்களினுடைய உட்கருத்தை இங்கே ஆய்வு செய்ய விழைகின்றோம். இந்த தத்துவ பிரகாசம் என்ற சொல்லிலே தத்துவம் என்ற சொல் எதை குறிக்கிறது என்று சொன்னால், தத்துவம் என்ற சொல்லே பதி பசு பாசம் 3ஐயும் குறிப்பதாகத்தான் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு, இந்த நூலிலே கொள்ளப்பட்டிருக்கு. ஆகவே தான்
இறைவன் என்பவன் யார்? அந்த இறைவன் சர்வானுக்கிரகம் என்று சொன்னால் யாருக்கு அனுக்கிரகம் செய்கிறான் என்பதால் அங்கே பசுக்கள் வந்து விடுகிறார்கள். எவ்வாறு அருள் புரிகிறான், அந்த பசுக்கள் எவ்வாறு பயனடைகிறார்கள் அந்த இறைவனால் என்று சொன்னால், அவர் வழங்கிய தனுகரண புவனாதிகளான பாசங்கள் அங்கே இடம்பெற்று விடுகிறது. ஆகவே தத்துவம் என்ற சொல்லே பதி பசு பாசம் மூன்றையும் உணர்த்துவதாக இருக்கிறது. அதனால்தான் அவர் எடுத்த உடனே நம்ம சிவத்தத்துவத்திலேருந்து ஆரம்பித்து வெறும் தத்துவ உற்பத்தியை மட்டும் சொல்லல, அவைகளினுடைய உற்பத்தி மட்டும் இல்லாமல் எவ்வாறு பயனளிக்கிறது, இறைவன் அருளை பெறுவதற்கு இந்த உலகமும் இந்த உடலும் இந்த பிறவியும் எவ்வாறு பயன் தருகிறது என்பதை சொல்லி முக்தி நிலையை சத்குரு அருளாக முடிக்கின்றார். நேற்றைய தினம் முதலாவது ஸ்லோகத்திலே பதி பதார்த்தத்தை சலக்ஷணமாக கூறி அந்த நூலுக்கு வஸ்து நிர்தேச ரூபமான பொருள் இயல்பை உரைத்தல் என்கின்ற வகையிலே இறை வணக்கத்தை செய்து பதி என்று ஒருவன் இங்கே விளங்குகின்றான் இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரத்திலே என்று சொன்னார். அந்த பதி அந்த ஒரு ஸ்லோகத்தால் முடியல. பதி என்பவர் சைவ சித்தாந்தத்திலே எவ்வாறு கொள்ளப்படுகிறார் என்று சொன்னால் சக்திமானாகத்தான் கொள்ளப்படுகிறார். சக்தி இல்லாத ஒரு பத்தியை இங்கே பத்தியாக நாம் ஏற்பதில்லை. அதனால்தான் இந்த இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய 12 ஸ்லோகங்களினுடைய பொருள் அவதாரத்தை அழகாக முதல்வர் முன்பு வைத்திருக்கிறார். அந்த 16வது ஸ்லோகம் வரையில் சொல்லி முடித்திருக்கிறார். நான் முயற்சிக்கிறேன் அவ்வளவு வேகமாக சொல்லுவதற்கு. அவதாரிகை என்பது ஒரு தந்திராவதாரம் போல இந்த ஸ்லோகம் ஏன் எழுந்தது, இந்த ஸ்லோகம் எவ்வகையில் நமக்கு பயன் உடைத்தது என்பதை பார்க்க வேண்டும். இந்த இரண்டாவது ஸ்லோகம் சிவனிடத்திலே சக்தி எவ்வாறு இருக்கிறது என்றால் பண்புமயமாக இருக்கு. அந்த நெருப்பிலே வெப்பம் என்பது எவ்வாறு விளங்குகிறதோ அவ்வாறு இந்த பதி பதார்த்தத்தில் சக்தி என்பது தர்மமாக விளங்குகின்றது. தர்மம், தர்மத்தை உடையவன் தர்மி. ஆகையினால இந்த இரண்டாம் ஸ்லோகத்தினாலே சிவனை மட்டும் வழிபட்டால் முடியுமா? அர்த்தநாரீஸ்வரராக இருக்கின்றாரே, அந்த அபின்னமாக இருக்கக்கூடிய பராசக்தியை இந்த ஸ்லோகத்தினாலே எண்ணி வழிபடுகிறார். அந்த பராசக்தி ஸ்துதி தான் இந்த இரண்டாவது ஸ்லோகம். நோதயதி என்ன நஷ்யதி நிர்வாதி ந நிர்வృతిம் பிரயச்சதி ச ஞானக்ரியா ஸ்வபாவம் தத்தேஜஹா சம்பவம் ஜயதி. இதனுடைய பத பதார்த்தத்தை அன்வய கிரமத்திலே நாம் உற்று நோக்க இருக்கிறோம். எந்த பண்பான வல்லமையை, திறமையை, சக்தியாகிறதை பெற்றிருக்கின்றாரோ அது ந உதயதி, ந உதயதி உற்பத்தி ரஹிதம், அது தது அஜாத்தம் எது தஸ்மின் சகாசே அவரிடத்திலே இருக்கிறதோ அது, அந்த வல்லமை தோற்றம் அற்றது, உண்டாகாதது, பிறவாததுன்னு அர்த்தம். சக்தி தனியாக தோன்றது இல்லை. நஷ்யதி உண்டாகுதுன்னு சொன்னால் போறாதா? நஷ்யத்தின்னா எப்பயோ அனாதியாக உண்டாகிருக்கலாம், ஆனால் நசிச்சிடாதான்னா நாசமும் கிடையாது. உற்பத்தி இருந்தால் தானே நாசம் வரும். ஆகையினாலே அந்த சக்தியானது உண்டாவதும் இல்லை, நாசமடைவதும் இல்லை, மறையாதது, அழிவற்றது, குன்றாததுன்னு அர்த்தம் அந்த இறைவனுடைய வல்லமை. நிர்வாதி, நிர்வாத்தின்னா விலகாது, அவரை விட்டு ஒருபோதும்
பிரியாது, அணையாதுன்னு அர்த்தம். நிர்வாபணம்னா அணையிறது. இருந்தது இன்னைக்கு இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. அப்படி அணையாமல் விலகாமல் இருக்கக்கூடிய சக்தி. நிர்விருத்திம் மறைத்தலை ஆச்சாதனம் ஆவாரகம். அதாவது அந்த சக்திகள் பலவாக இருக்கு. மறைத்தலை நிர்விருத்திம் சூழ்ந்து இருப்பதை தடுப்பதுன்னு தடுப்பதை. ந ததாதி ச ந கரோதி, ஒருபோதும் மறைப்பை செய்யாதான். சிவசக்திக்கே உள்ள ஒரு தனிச்சிறப்பு, மறைக்கிற வேலையே அவகிட்ட கிடையாது. கொடுக்காது. ந பிரயச்சதி ச, ஒருபோதும் ஒரு மறைத்தலை, ஒரு நற்செயலை தடுப்பதை, ஞானத்தை தடுப்பதை இந்த சிவசக்தி செய்யாதுன்ட்டார். தத்து அத்தகைய சிவனுடைய வல்லமையான சைத்தன்ய சக்தி. இந்த சைத்தன்யம்னா என்ன அப்படிங்கிறத சொன்னார். சைத்தன்யம் திருக்ரியா ரூபம். மிருகேந்திராகமத்தில் சைத்தன்ய சப்தத்துக்கு ஞானம் கிரியை இரண்டும் சித்துன்னு சொன்னார். நேற்றைய தினம் சித் கணஹான்னார். கணம்னா சரீரம். இந்த இடத்துல சித்து தானே, நமக்கு சக்தியை தானே இப்போ பார்க்குறோம். அதனால் இந்த சித்து என்பது ரெண்டு வடிவமாக இருக்கு. ஞான வடிவம், கிரியா வடிவம். அப்படி ஞான கிரியா ஸ்வரூபமாக, ஞான கிரியா ஸ்வபாவம் அடுத்த பதம். அந்த சக்தி எப்படி இருக்குன்னா, கடவுள்கிட்ட சக்தி எந்த வடிவத்தில் இருக்கிறாள் என்ற கேள்விக்கு பதில் ஞான கிரியா ஸ்வபாவம். அவள் யாருடையவள், யாரை சார்ந்தவள், யாரினுடைய கட்டளையில் செயல்படுபவள் என்பதை அடுத்த பதத்தாலே விளக்குகிறார். சாம்பவம். முதல் ஸ்லோகத்தில் சம்புங்கிற பதத்தை எடுத்தார். தஸ்ய ஏஷா, தஸ்ய இயம் சக்தி, தஸ்மாத் என்ன சம்போகோ இயம் சாம்பவி, சாம்பவம். இன்னும் சக்திங்கிற பெண்பாலுக்கே வரல அவரு. சாம்பவம் தேஜஹா, அது என்னன்னார். இந்த சக்திங்கிறது தேஜஸ். தேஜஸ்னா ஒளின்னு அர்த்தம். சூரியனுடைய ஒளி சூரியனை விட்டு எங்கேயாவது பிரிஞ்சிருக்குமா? அதுபோல இணைந்து இருப்பவள், பிணைந்து இருப்பவள். சிவார்க்க சக்தி தீதித்யா சமர்த்தீகிருத்த சித்ருஷாங்கிறார். இப்படி ஒரு இடத்துல சொல்றாரு, எனக்கு ஸ்புரணமாகுது சொல்லிடுறேன். அப்படியாக சிவனுடைய தேஜஸுக்கு தான் நம்ம சைவ சித்தாந்த சமயத்தில் சக்தின்னு பேருங்க. இப்போ நம்ம என்ன சொல்லின்னு இருக்கோம், சக்தி இருக்கா அப்படின்னா, இந்த கையில் ஒரு பொருளை தூக்குவதற்கு சக்தி இருக்கா இல்லையா? எனக்கு சக்தி இல்லை, முடியலை. அப்போ என்ன சொல்கிறோம், எனக்கு சக்தி இல்லைங்கிறோம். அதே போல் எல்லா பொருள்களிலும் சக்தி இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களிலும் சக்தி இருக்கு. சிச்சக்தி சேதனா ரூபா ஜடசக்தி ஜடாத்மிகா. அப்படி இந்த சக்தி சிவன்கிட்ட எப்படி இருக்குன்னா அபின்னமா இருக்கு. இந்த சக்தியினால தான் எல்லாமே நடக்குது. அந்த சக்தியை பற்றி சொல்றார். தேஜஹா ஜெயதி. ஆக தேஜோரூபமான சுவாமியை, சிவனை பிரியாமல் இருக்கக்கூடிய சக்தி, அவளை வணங்குகிறேன். இறைவனோடு கூடிய சக்தியை இங்கே தோற்றுவிக்கிறேன், காண்கிறேன்னு சொன்னார். அதாவது சைவ சித்தாந்தத்தில் பரசிவம் அதான் சுப்ரீம் பவர், அதுக்கு மேலே ஒரு பவர் கிடையாது. அப்படி பராத்பரனாக இருக்கக்கூடிய பரசிவம் எப்படி இருக்குன்னார். பராசக்தி விசிஷ்ட பரசிவஸ்யைவ பரத்துவம். பராசக்தி ரஹிதஸ்ய பரசிவஸ்ய கிடையாது. அப்படி அவள் இவாள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சிவஹீனா ந சக்திகா, சக்திஹீன சிவோ நாஸ்தி, சிவஹீனா ந சக்திகா, வன்னே ருஷ்ணவ சக்தி அவினா பாவினி விபோகோ, சுப்ரபேதாகமத்தில் சொல்ற. அப்படி நெருப்பிலே சூடு போல எல்லாரும் பிரியவே மாட்டார்களாம். என்ன அருமையான பதம். அவினாபாவினி லக்ஷ்மீம் அனபகாமினியும், பிரியாதவள், பிரிக்க முடியாத அவளை.
அப்படி இருக்கிறாள். இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு தாத்பர்யார்த்தம் கருத்துரை, யாதொன்று உண்டாகிறதே இல்லையோ, எது ஒன்று நாசமடைவதில்லையோ, எது ஒன்று ஒழிவை அடைகிறதில்லையோ, எது ஒன்று சுகத்தை கொடுக்கவும் செய்கிறதோ, அத்தகைய அறிவு செயல் வடிவமான ஞானக்கிரியா ரூபமான சிவனுடைய தேஜஸ், அதாவது ஆற்றல், பிரதாபம், பிரகாசமானது, ஒளியானது அனைத்திற்கும் மேலாக இருக்கின்றது. அஸ்தி சக்தி அபின்னா வர்த்ததே என்பதாம் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்துரை. அடுத்தது, ஒரு ஸ்லோகத்தை ஒரு பெரிய நூலில் பார்க்குறோன்னா அதில் ஏதாவது முடிவு இருக்கும். இந்த ஸ்லோகத்தால் சைவ சித்தாந்தத்தில் நாம் என்ன கொள்கையை முடிவாக தெரிஞ்சுக்கிறோம், அதை ஒரு சில நான் எடுத்து கூற விரும்புகிறேன். முடிவுகள் சித்தாந்தம்னு வச்சுக்கோங்களேன். உற்பத்தி நாசம் இல்லை என்றதால் அவற்றுடன் கூடிய பௌத்த ஞானத்தை காட்டிலும் இந்த ஞானம் மேம்பட்டதுன்னு சொல்றார். சைத்தன்ய ரூபம், ஞானஸ்வரூபம்னா ஒரு பொருளை காட்டுறதெல்லாம் அறிவு, அதை தான் சக்தின்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்த அறிவு ஆற்றல் வேற, பின்னாடி சொல்ல போறார். இது புலன்களின் சக்தியை சொல்லல, புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஏகதேசத்தை ஞானத்தை கொடுக்கறது இல்லை. இது சர்வ பதார்த்த தரிசினி இந்த சக்தி. மற்றதெல்லாம் இந்த இந்திரியம் அந்த கரணத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் பிரத்யட்ச அனுமானத்தில் பாசமாக இருக்கக்கூடியதனுடைய அறிவை தான் கொடுக்கும். இந்த சிவசக்தி அது இல்லை. சர்வார்த்த தரிசினி ஏஷா அப்படின்னு, அதுதான் வைசிஷ்யம். ஆத்மாவினுடைய சைத்தன்யத்துக்கும் சிவனுடைய சைத்தன்யத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறதுக்கு இதில் பதில் இருக்கு. அதை போக்கிறதுக்கு தான் ஒழிவை அடையாமலும் சுகத்தை கொடுப்பதாயும் இருப்பது இந்த சக்தின்னு ஒரு உரிச்சொல்லாலே விசேஷணத்தாலே உணர்த்துகின்றார். அடுத்தது, சிவன் சித்துன்னு சொன்னா அவருடைய சக்தி அச்சித்தாக இருக்குமான்னா இருக்காது. சித்தனுடைய சக்தி, பிரியாத சக்தி சித்தாக தான் இருக்கும். ஆகவே இவளும் ஞானம், அவரும் ஞானஸ்வரூபி, சக்தியும் ஞானஸ்வரூபிணி. அதனால இந்த ஞானமயமே என்பதை அந்த தத்துவத்திலே சொல்லுகிறது. சித்தனுடைய தர்மம், முதல்ல தர்மம்னார். தர்மம்னா பண்புன்னு அர்த்தம். கல்கண்டுல இனிப்பு இருக்கு, எப்படி இருக்குன்னா பரவி இருக்கு, நிறைஞ்சி இருக்கு, அபிண்ணமா இருக்கு, அவ்வியக்தமா இருக்கு. அது போலதான் அங்கே இருக்கின்றாள். அப்படியாக இந்த சிவனும் சக்தியும் பிரியாமல் இருக்காங்கிறத நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது. மறக்கவும் கூடாது, மறுக்கவும் கூடாது, மற்றவா சொல்றதை ஏற்கவும் கூடாது. எப்படி இருக்கான்னா தீயில சூடு போல இணைந்தே இருப்பாங்கிறது இதிலேருந்து சித்தமாயிடுது. அடுத்ததாக, இந்த சிவன் 5 தொழில்கள் பண்ணி நமக்கெல்லாம் உதவணும்னா அதிகாராவஸ்தைன்னு வந்தா இவள் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கலாம். அதை தான் சொல்றார், சக்திர்னா சேத்தனா சித்து. சித்தானத்துக்கு இந்த சித்தான சக்தி தான் காரணம், இதை தவிர வேற ஒன்றும் காரணம் கிடையாது அப்படிங்கிறதையும் நாம் இதிலேருந்து முடிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சிவனாருக்கு ஞானஸ்வரூபமாக இருக்கும் சக்தியே சைத்தன்யமயி. சைத்தன்யம், சைத்தன்யம் என்பது ஞானத்தன்மை, அறிவது, செய்வது என்ற இரண்டும் கூடியது தான் சைத்தன்யம். சைத்தன்யம்ங்கிறத பற்றி நான் முன்னாடியே சொல்லி இருக்கிறேன். அப்படியாக இந்த ஞானசக்தி, கிரியாசக்தி, இந்த 2 ஆற்றலாலேயே சிவன் அனைத்தையும் அறிகிறார், அனைத்தையும் செய்கிறார். ஞான சக்தியால் அறியறாராம், கிரியாசக்தியால் செய்யறாராம். அப்போ முன்னாடியே உலகத்தை படைக்கணும்னு சிசுருக்ஷோன்னு போட்டார். அதனால் இச்சாசக்தி வந்துட்டான். இச்சாஜான கிரியாசக்தி ஸ்வரூபிணி. இந்த இச்சாசக்தி உலகத்தை படைக்கணும், உடம்பெல்லாம் குழந்தைகளுக்கு ஆன்மாக்களுக்கு கொடுக்கணும்னு எப்போ நினைச்சாரோ அதான் இச்சாசக்தி. அந்த இச்சாசக்தி அவர்கிட்ட இருக்கு. ஞானசக்தியும் கிரியாசக்தியும் உடம்பா இருக்கு. நம்ம உடம்பு வேற, ஆத்மா வேறன்னு சொல்றோம். அதனால தான் பகவான் மனசு வைக்கணும்னு அவர் விருப்பப்பட்டாதான் தீட்சை பண்ணி அனுகிரகம் பண்ண முடியும்.
அவர் விருப்பப்படாத வரையில் யாரும் அனுகிரகம் பெற முடியாது. அதனால் அந்த வகையிலே சொன்னார். இந்த வகையில் கலை ஞான இந்த ரெண்டுமே அந்த இறைவனுடைய வடிவமாக அந்த பிந்துவிலிருந்து தோன்றிய சில பேர் மகா பிந்துவை சிவனுக்கு சக்தியாக சொல்லுகின்றார்கள். அது கிடையாதுன்னு சொல்றார். அது வேற. அதாவது இந்த சைவ சித்தாந்தத்தில் சக்தியை 2 நிலையில் ஒப்புக்கொள்கிறோம். இந்த அபிண்ணமாக இருக்கிறத மட்டுமே சொல்லல. அபிண்ணமாக இருக்கிறது ஒரு நிலை. பின்ன சக்தியா இருக்கா, அவளுக்கு பேரு பரிகிரக சக்தி. முதல்ல இருக்கக்கூடியவளுக்கு சமவேத சக்தி, ஆக்ஞையா சமவேதையா, அப்படி கட்டளை போட்டால் செய்யக்கூடியவள் தான் மனசுல இருக்கிற ஞான சக்தி, தான் தேகத்தில் இருக்கிற ஞான சக்தி, அவ சமவேத சக்தி. பிந்து என்பது பரிகிரக சக்தி. இது வேற சக்தி, அது வேற சக்தி. அப்படியாக 2 நிலையில் இந்த சக்தி தத்துவம் விளங்குகிறது என்பது சொல்லி சிவன் சக்திமான் என்பதை இந்த 2ஆம் ஸ்லோகம் கூறிற்று. அடுத்ததாக 3வது ஸ்லோகத்தை பார்ப்போம். சக்தோயாச சம்புஹு புக்தௌ முக்தௌ ச பசுகணஸ்யாஸ்ய தாமேகாம் சித்ரூபாம் ஆத்யாம் சர்வாத்மனாஸ்மி நதஹா. இந்த ஸ்லோகத்தினாலே லயாவஸ்தாயை போல அதிகாராவஸ்தை சுவாமிக்கு அந்த சக்தி தான் கரணமாக கருவியாக இருக்கிறாள் என்பதை இந்த ஸ்லோகத்தாலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதாவது அனுகிரகம் பண்ணார்னா அவருவே வந்து பண்றாரா, அவருக்கு வேற ஏதாவது கருவி வச்சிருக்காரா, அவருக்கு துணை யாரு, யாரை கொண்டு இறைவன் அனுகிரகம் பண்றார்? சர்வானுகிராகா இத்யுக்தே அனுகிரகம் கேன சாதனேன கேன கரணேன கரோதி இத்தியஸ்ய அத்ர உத்தரம் தீயதே. பதபதார்த்தம் யயா, எந்த ஒரு பிரியாமல் உள்ள சக்தி இருக்கிறாளோ, சேர்ந்தே இருக்கின்றதோ அந்த வல்லமையினாலே, சர்வாத்மனா அதாவது எப்பொழுதும் அனைத்து பொருள்களிலும் உள்ளிருப்பதாக, அஸ்ய இந்த உலகத்தினுடைய பசுகணஸ்ய பசுக்கள் உயிர் கூட்டங்களுக்கு, அதாவது கட்டுண்டு இருக்கக்கூடிய உயிருக்கு, பத்தாத்மனஹான்னு அர்த்தம். பசு சப்தத்தால் ஒருபோதும் முக்தாத்மாவை பற்றி பேச்சே கிடையாது. முக்தாத்மாவுக்கு பசுங்கிற சப்தமே கிடையாது. அதனால தான் இங்கே ஆத்ம சப்தத்தை ஏன் பிரயோகிக்கலன்னா, முக்தாத்மானஹ பகவஹ சந்தி சிவச்சரணாரவிந்த சகாசே முக்தாத்மாபி பரிவிருத்தம் இது சிவமகிம் நஸ்தவே புஷ்பதந்தா வதத்தி. தஸ்மாத் ஆத்மானஹா இத்தியுக்தே அவெல்லாமும் வந்துடுவாள். அதனால தான் பசு பசு விஷயத்தை தான் சொல்றார். பசு தான் இங்கே பதார்த்தம், பத்திக்கு அடுத்தது பசு தான், வெறும் ஆத்ம விசாரத்தை பற்றி இல்லை. அதனால கட்டுண்ட உயிர் தொகைகளுக்கு புக்தவு முக்தவுச்ச, அது என்ன புக்தி முக்தி? புக்தி என்று சொன்னால் அனுபவிப்பவன் அர்த்தம். சுகதுக்க வேதனாத்மகம் போகம். அந்த போகம்னா என்ன அப்படின்னா, ஒன்று சுகம் அல்லது துக்கம் அல்லது வேதனை, இது போல உள்ளத்தை அனுபவிப்பதற்கு போகம்னு பேர். அந்த அனுபவித்தலிலோ அல்லது எதிலுமே பற்றில்லாமல் விடுபட்டு முக்தி அடைவதிலோ புக்தவு முக்தவுச்ச. இந்த சக்காரத்தால் 5 தொழிலையும் வச்சுக்கிறார். முக்தவுச்சன்னா உண்மைன்னா அது இம்மு சக்காரம், சாதாரணமாக இல்லை. அவனும் வந்தான்னா அப்போ இன்னும் யார் யார் வந்தான்னு நம்ம தெரிஞ்சுக்க விரும்புவோம். அப்படி இந்த சக்காரம் என்னத்தை சொல்லுதான்? பஞ்ச கிருத்தியத்தையும் சொல்லுது. இந்த ஒரு கிருத்தியத்தை மட்டும் சொல்ல. அனுகிரகம்னா கடைசி கிருத்தியம், எடுத்தோடனே அனுகிரகம் பண்ணிடுறாரா, அதுக்கு பேச்சு வருது. அப்போ தான் உற்பத்தி தத்துவோத்பத்திக்கு காரணமாகும். அதுக்கு அப்படி ஒரு புள்ளியில் ஞாபகப்படுத்தி விட்டார். ஏன்னா வரப்போகிறத அப்படி சூத்திரதாரம் மாதிரி காட்டி விடுறார் சக்காரத்தால். ச சம்புகு பூர்வோக்தா பதிஹி சம்புகு, இந்த சம்பு சப்த ஏவ உபயுஜ்யத்தை. அந்த பரமபதியான பரமேஸ்வரனானவர் சக்தா, சக்தி அஸ்ய அஸ்தி இதி சக்தா, சக்திமான் இத்தியர்த்தா. சக்திமான் விராஜத்தை, சக்திசாலி. அந்த சிவன் யாரு?
சக்தியை உடையவன். தாம் ஏகாம், முன்பு கூறிய அதான் ஒரே சக்தியை. அவ யாருன்னா சிவன் ஏகமாக இருக்கும்போது அவ மட்டும் பலவான்னு கேட்டான். இல்லவே இல்லை. அந்த பராசக்தியும் ஒருத்தி தான். அந்த பராசக்திங்கிறவ ஒருத்தி தான். அப்படி தாம் ஏகாம் சித்ரூபாம் சா கீதிரிசி, அவள் எப்படிப்பட்டவள்னா ஞானமே வடிவமானவள். சித்ரூபாம் சைத்தன்யமயீம் ஆத்யாம், அவளுக்கு முன்னாடி யாராவது இருக்காளான்னா அவ தான் ஆதி. அதாவது விதைக்கு மரம் முதல்லையா, மரத்துக்கு விதை முதல்லையான்னா அதுக்கு எதுவுமே முடிவில்லாமல் அனவஸ்தையாக வந்துடும். அப்படி ஒரு நிலை வராமல் இருக்கிறதுக்காக சித்தாந்தத்தில் சிலதெல்லாம் முடிவாக நாம் அங்கீகரிக்கணும். அப்போ தான் அதுக்கு மேற்கொண்டு முடிவே வரும். இல்லைன்னா அது வரம்பின்றி முடியும்னுவா. எப்போ தான் முடியுது? ஆகையினால ஆத்யாம்னு போட்டார். இவ தான் ஆதி. இந்த ஏகாவா இருக்கக்கூடிய சிவனுடைய அபின்னமா இருக்கக்கூடிய சிச்சக்தி ஏகா ஏவ ஆத்யா, அவதான் ஆதிசக்தி. எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ஆதிசக்தின்னு. ஆதிசக்தின்னு அப்புறம் அந்த சக்தி ஒன்று இருக்கான்னா இருக்கு. பராசக்தே சகசிராம்சாத் ஆதிசக்தி சமுத்பவா, ஆதிசக்தி சகசிராம்சாத் இச்சாசக்தி சமுத்பவா, இச்சாசக்தே சகசிராம்சாத் ஞானசக்தி சமுத்பவா, ஞானசக்தே சகசிராம்சாத் கிரியாசக்தி சமுத்பவா. இப்படி வாதுள்ள சுத்தாக்கியத்தில் சக்தி உத்பவத்தை பற்றி சொல்றார். ஆகையினால இங்கே ஆதிசக்திங்கிறவர் சதாசிவனுடைய மனோன்மணிக்கு ஆதிசக்தின்னு பேர். அவளுக்கும் மேலாக பரமாக இருக்கக்கூடியவள் பராசக்தி. ஆத்யாம் நதஹா, அப்படிப்பட்டவளை எவள் எல்லாவற்றிற்கும் ஆதியாக அந்த ஆதி பரமேஸ்வரனிடத்திலே இருக்கிறாளோ அவளுக்கு நதஹா வணங்கியவனாக அஸ்மி, தாயை வணங்கியவனாக இருக்கிறேன் என்று இந்த சக்திக்கு வணக்கத்தை செலுத்துகின்றார். இந்த 2ஆம் ஸ்லோகத்தினுடைய கருத்துரை, அந்த பரமேஸ்வரனானவர் இவ்வுலகின் பாசக்கூட்டங்களுக்கு சுகபோக வாழ்வு அளிப்பதிலும் முக்தி அளிப்பதிலும் எந்த சக்தியினால் ஐந்தொழில் அனைத்திலும் சமர்த்தனாக இருக்கின்றாரோ அது ஒன்றாயும் ஞானக்கிரியா ஸ்வரூபமாயும் சிவ சமவேதையாகவும் உள்ள அந்த சக்தியை எல்லா வகையாலும் வணங்குபவனாக இருக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தை பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய சித்தாந்த கொள்கை முடிவுகள் என்ன? முடிவுகளை நாம் இங்கே எடுக்கலாம். குழப்பமே எதையோ சொல்லிகிட்டே போயிட்டே இருந்தா என்ன தெரிஞ்சுட்டோம்? முடிவு என்ன அப்படின்னா, சக்தி ரூபமான கரணத்தினாலேயே உயிர்களுக்கு போக மோட்சம் சித்திப்பதன் பொருட்டு பரமசிவன் ஐந்தொழில் செய்வதில் வல்லவராக இருக்கிறார். இந்த சக்திங்கிற கரணத்தால தான் சுவாமி பஞ்சகிருத்தியம் செய்வதில் சமர்த்தனா இருக்கார். சிவசக்தியாயுக்தோ எதிபவதி சக்த பிரபவித்தும்னார் ஆதிசங்கர். சக்தி இல்லையே சிவம் இல்லை. சக்தி தான் சிவனுக்கு கருவியாக இருக்கிறாள். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த கொள்கை ஒருபோதும் மாறுபடாது. 2வது, சக்தி ரூபமான கரணத்தை தவிர வேறு கரணம் கிடையாது. கருவிதானங்க. இன்னைக்கு இதை வச்சு செய்தார், நாளைக்கு இன்னொன்னை வச்சு செய்தார்னு மாறுபடுமா, வேறுபடுமா, வேற இருக்கான்னா இல்லை. இந்த ஒரே சக்தி தான். சக்தியை தவிர வேறு கரணம் கிடையாது. அடுத்தது 3வதாக ஒரு முடிவு, இந்த சக்தி ஒன்று ஏகான்னு சொன்னதால என்ன ஆகுது? இச்சை முதலிய பேதங்கள், வாமாதி சக்திகள், இவை எல்லாமே இந்த 5 தொழில்கள் செய்வதற்கு இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் இவளுடைய பிரிவுதானே தவிர அதெல்லாம் தனித்தனி அல்ல அப்படின்னு தெரியுது. ஆறாவது, அப்போ அது ஒன்றா பலவா? ஒன்றுன்னு சொல்கிறீங்க, பலன்னு சொல்கிறீங்களே, இது எப்படி பொருந்தும்னா அதான் சொல்கிறார். சிவசக்தி ஒன்றாக இருந்தாலும் தொழில் வேறுபாட்டால் அது பலவாக ஆகிறது. அது எப்படி? உபாதி பேதத்தால் நாம ரூப பேதங்களை அடையுது. நெருப்புக்கு வெப்பம்ன்ற ஒரு சக்தி தான் இருக்குது. அரிசியை களைஞ்சி வச்சா சமைக்குதுன்றோம், உப்பை போட்டால் வெடிக்குதுங்கிறோம், பேப்பரை போட்டால் பொசுக்குதுங்கிறோம். நெருப்புக்கு இத்தனை வகையாக இருக்குது. மின்சாரம் ஒன்று தான். ஒன்று ஒளிருது, ஒன்று சுழலுது, ஒன்று இயக்குது. ஆக
ஆற்றல் எப்படியெல்லாம் பயன்படுது? சேர்க்கையால், காரணத்தால், சம்சர்க்கத்தால். அது சம்சர்கஜா தோஷகுணா பவந்தி. இந்த பக்கம் மோச்சிகாவும் இருக்கா, இந்த பக்கம் திரோதாயிகாவும் இருக்கா. அதனால அந்த சக்தி தான் இந்த எல்லாத்துக்கும். இந்த சிவசக்தியிலேயே எல்லா வடிவங்களாயும், எல்லா வடிவம்னு சொல்லிட்டீங்களே, அப்ப என்னன்னா இந்த உலகமும் சிவசக்தி வடிவம்தான், உலகமாகவும் விளங்குகிறது. அதனால தான் இந்த அருள்நந்தி சிவாச்சாரியார் சொல்றார், உலகமே உருவமாக என்றார். சுந்தரர் சுவாமியை சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? அண்டா உன்னையல்லால் யாரை நினைக்கேனே என்றார். உலகு ஆனாய் என்று கூறுகிறார். ஆகையினால சக்தி துவார சிவன் இந்த உலகம் பூரா வியாபியா இருக்கார். அப்படி தேகேந்திரியமா இருக்கிறவன்லாம் காணப்படுவதில்லை. அவ செய்கிற தன்மை இந்த உலகில் காணப்படுவதே இல்லை. சிவன் சக்தியாலேயே எண்ணிய பொழுதில் ஐந்தொழில் ஆற்றுகிறார். ஒரு குடம் வரணும்னா குலாலன் இல்லாமல், தண்ட சக்கரம் இல்லாமல் குலாலம் உருவாகாது, குடம் உருவாகாது. ஆனால் சிவ சங்கல்ப மாத்திரேன சிருஜ்யதே புவனத்ரயம் நகி சங்கல்ப மாத்திரேன குலாலை கிரியத்தே கடா இத்தியுச்சதே. ஆகையினால இந்த சிவன் இச்சா சக்தியால் அப்படி ஆசைப்பட்டார்னா உடனே ஞான சக்தியால் நினைக்கிறார், கிரியாசக்தி போய் செய்கிறார். இவர் நடக்கிறதே இல்லை, ஸ்தானுவாக இருக்கார். ஆகையினால் சக்தியே கரணம், உருவம் தொழில் வேறுபாட்டால் பலவாயினும் அந்த சக்திக்கு பரிணாமம் இல்லை, சிவனுக்கு பரிணாமம் இல்லை. அதாவது சைவ சித்தாந்தத்தில் எது பரிணமிக்கிறதோ அது பரமாக இருக்காது. அதனால தான் நாம் இந்த சக்திக்கு ரெண்டு நிலையை ஒத்துண்டோம். சிவனிடத்தில் சமவாயமாக இருக்கிறவளுக்கு பரிணாமம் கிடையாது. பரிகிரக சக்தியான பிந்துவுக்கு தான் நாதம், பரநாதம், நாதம், பிந்துன்னு அங்கேருந்து நாத பிந்து கலாதியாக உற்பத்தி பண்ணும். ஆகையினால ஜடத்துக்கு தான் பரிணமிக்கும் தன்மை கொண்டது. எதெல்லாம் உலகத்தில் அச்சித்தோ அவையெல்லாம் பரிணமிக்கும். பால் தயிராகுதுன்னா அப்போ பாலுன்னு சொல்கிறதா தயிர்னு சொல்கிறதான்னு பிரச்சனை வரும். பரிணமிச்சு போச்சே. அதனால் சிவனுக்கு சமவேத சக்தியானது விலகாததாய் அபின்ன சக்தியாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். அந்த பரிகிரக சக்தின்னா என்னன்னா வைப்பு சக்தி, டெபாசிட் பண்ண மாதிரி. பிந்துங்கிறது வைப்பு சக்தி. அதை வேணுங்கிற போது எடுத்துக்கலாம், வேண்டாத போது வச்சுக்கலாம். நம்ம ருத்ராட்ச மாலையை வச்சுருக்கோம், வேணுங்கிற போது கழுத்தில் போட்டுக்கிறோம். அதனால் அது போக்கிய பொருளாக இருக்கிற போது அதுக்கு போகாங்கம், அதை கழுத்தில் போட்டு இருக்க போது லயாங்கம். அதனால் ரெண்டு நிலையிலே இருக்கிறது அப்படிங்கிறத. அதனால் இந்த சக்தி தான் எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாக இருக்கிறது. எதுக்கு காரணம் என்னன்னா இந்த சக்தி தான் என்பதை உறுதி செய்கிறது. இப்படியாக இந்த சக்தி தான் சிவனுக்கு காரணமாக இருக்கு. நம்ம இந்த உலகம் முதலானவற்றிலே காரியமாக இருக்கு. உலகமாயும் இருக்கு, சிவனிடத்திலே ஞானக்கிரியா ஸ்வரூபமான உடம்பாகும் வித்யா தேகமாகவும் இருக்கு. அப்ப எப்படின்னா சக்திக்கு ரெண்டு விதமான அமைப்பு இருக்கு. காரிய ரூபம், காரண ரூபம்ங்கிறத சிவனிடத்தில் கரண ரூபம், பிந்துவினிடத்திலே காரிய ரூபமாகவும் இந்த சக்தி தான் இருக்கு. ஆகையினால இந்த சக்தி இல்லாமல் ஒரு காரியம் இல்லை அப்படின்னது ஏகைவ அநேகதாம் யாதி சிவசக்தி உபாதிதான்னு சொன்னார். அதனால கர்த்தா இல்லாம ந காரியம் ததா உபாதான காரணாபியாம் என்பதாக இந்த சித்தாந்தத்தில் முடிவுகளை சொன்னார். அடுத்ததாக நாம் 4வது ஸ்லோகத்திலே, இந்த ஸ்லோகத்தில் பிரதிபாத்தியமான இந்த பிரகரண விஷயம். சரி, இப்போ பத்தியை பற்றி சொன்னீங்க, இப்போ நீங்கள் என்னத்தை சொல்ல போகிறோர் அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த சக்தியோடு கூடிய சிவன் இந்த 3 ஸ்லோகத்திலையும் அந்த சிவன், சிவனுடைய சக்தி, சக்தியினுடைய பயன்பாட்டு நிலை, அந்த சக்தி அங்கே இருந்தால் நமக்கு எப்படி வரும் அப்படிங்கிறதுக்காக 3வது ஸ்லோகத்தில் அவ இந்த உலகமாகவும் உன் கண் எதிர்க்கையும் காரியமாகவும் தெரிகிறா பார் அப்படின்னு சொல்லி, இந்த உலகமான மகாமாயிலிருந்து தோன்றிய, மாயையிலிருந்து தோன்றிய இந்த உலகமும் சக்தி ஸ்வரூபம், சர்வம் சக்திமயம் அப்படின்னு சொல்லி அந்த சக்தி சுவாமியினுடைய இதுங்கிறத சொல்லி பத்தி லட்சணத்தை சொல்லி முடித்து
இப்பொழுது பிரகிருதம் அனுசுராமகான்னு பிரகரணத்துக்கு வரார். லோகானுகிரகேதோ கருணாரச நிர்பரேன சித்தேன தத்துவ பிரகாச ஏஷா அஸ்மாபிஹ் கிரியதே சமாசேனாம் சொன்னார். அப்படி இருக்கிற போது இந்த கிரந்தத்தினுடைய பயன்பாடு என்ன? நீங்க என்ன சொல்ல வருகிறீர்கள்? சமயம்ங்கிறது மிகப்பெரிய கடல் போன்றது. ஆகம விபின மயூரின்னார். அப்படி ஆகமங்கிறது அடர்ந்த காடு போன்றது. இதில் போய் நம்ம பட்டுன்னுலாம் எதையும் சொல்லி எடுக்க முடியாது. ஒன்றை தொட்டாலே அது பாட்டு போயிட்டே இருக்கும். அதுவும் இப்போ எங்களை போல உள்ளவாளுக்கு அப்படி சொன்ன மாதிரி உபன்யாசர் மாதிரி ஏதோ ஸ்புரணம் வந்துன்னு இருக்கு. வாத்தியார்னா அந்த பாடத்தை தவிர வெளியே போகாது. ஸ்மிருதி இதெல்லாம் மணிக்கணக்கில் பேசிய பழகி போச்சு. அதனால் அந்த ஒரு குணம். அகையினால லோகானுகிரகேதோ லோகசப்தேன லட்சணையா லோகஸ்தானாம் ஜனானாம் ஜந்தூனாம் பிராணினாம் இத்தியர்த்தா. அப்படி லோக அனுகிரக ஹேத்து அதான் சுவாமி காரணம். இந்த புஸ்தகம் தோன்றுவதற்கு காரணமே அதை சொன்னார். முதல்ல பயன் இருந்தால்தான், அதாவது எதை சொல்லும் போது ஆகமம் முதல்ல பயனை சொல்லிடும். பக்ஷே நித்யார்ச்சனம் எதுக்கு சொல்றீங்க? புண்ணியம் சுபதம் பாபநாசனம் உடனே. அதனால இதை செய்யப்பான்னு தர்மத்தை சோதனா. அப்படியாக இந்த கிரந்தத்தில் சோதனாத்மகமான பலத்தை முதலிலே வைக்கின்றார். லோகானுகிரகேதோ கருணாரச நிர்பரேன சித்தேன. அப்படி ஜீவ காருண்யம் கதும்பி நிரம்பி இருக்கான். அப்படிப்பட்ட உள்ளத்தோடு சித்தேன மனசா இத்தியர்த்தா ஹிருதயத்தாலே. ஏஷா நீங்க உங்கள் கையிலே காணக்கூடிய இந்த நூலான தத்துவ பிரகாசா தத்துவானாம் பிரகாச ரூபா பிரகாசகாரகா ஏஷா கிரந்தா. தத்துவ பிரகாசகா நாமா சமாசேன. ரொம்ப தொகை சொற்களால் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். சூச்சனாத் சூத்திரம்னு பேர். ஒரு வரி தான் இருக்கும். அதுக்கு விளக்கம் சொல்கிறதா இருந்தால் ஒரு நாள் ஆகும். அப்படி இருக்குது. என்ன பண்ணுறது? ஒரே பிரம்மசூத்திரம் எவ்வளோ பேர் எப்படியெல்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கா. அப்போ சிவசூத்திரத்துக்கு ஏன் அவன் விரிவு பண்ணுறதுனால தான் இதுக்கு தந்திரம்னு பேர். தனோதி விபுலான் அர்த்தான் அஸ்மாத் இதி தந்திரம்னு. அப்படினால சமாசேன தொகுப்பு முறையோடு சுருக்கமாக சொல்கிறேன்னார். இது சுருக்கமாக. அப்போ இன்னும் விரிவு எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அஸ்மாபிஹி தான் உண்டி சொல்கிறேன்னு ஏகவச்சனமாக சொல்லாமல் பலரை கூட்டு சேர்த்துக்கிறார். ஏன்னா பூர்வசூரிபிகள் முன்னோர்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. நம்ம அதை தேடி தெரிஞ்சு எடுத்து கொஞ்சம் முயற்சிக்கணும். அதான். அப்படியாக அஸ்மாபிகி நூலாசிரியராகிய நம்மால் குரு முதலானவர்கள் சொன்னதினாலே கிரியத்தே செய்யப்படுகிறது. இதில் வேற ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. இதனுடைய கருத்துரை உயிர்களிடத்து வைத்த அனுக்கிரகத்தின் பொருட்டு கருணை நிறைந்த மனதுடையவர் நம்மால் தத்துவங்களை பிரகாசிப்பிக்கின்ற தத்துவ பிரகாசம் என்னும் இந்த நூலானது சுருக்கமாக செய்யப்படுகிறது என்பதை இங்கே சொன்னார். இந்த தத்துவ சப்தத்தினால நீங்கள் எதை சொல்ல போறீங்கிறத சொல்றார். தத்துவ பிரகாசம்ன்ற கூற்றுனால நாம் வாழ்கின்ற இந்த மண்ணு உலகம், மண்ணுலேருந்து ஆரம்பிச்சு பிருத்திவி தத்துவம் முதலாக சிவத்தத்துவம் 36வது பரம தத்துவமாகிய சிவத்தத்துவம் வரையிலான 36 தத்துவங்களையும் அத்தத்துவங்களை தோற்றுவிக்கும் கர்த்தாவான பரமசிவனையும் இந்த தத்துவங்களை நான் பிரகாசப்படுத்த போறேன்னா இது எங்கேருந்து வந்தது, யார் படைச்சா, யார் கொடுத்தா, அந்த கேள்வியெல்லாம் முதல்ல கேட்போம். அதனால தான் முதல்ல கர்த்தாவை சொல்லிட்டார். வணக்கம் சொன்னதனுடைய நோக்கமே அதான். முதல் நம்ம மனசில் என்னென்ன கேள்வி வருமோ அத்தனையும் வாத்தியாருக்கு தெரியும். ஆனால் அவர் கேள்வி பதிலாக சொல்ல மாட்டார். அப்படி நமக்கு ஒரு வைக்கின்ற மாதிரி இந்த தத்துவங்களை தானே நான் பிரகாசம் பண்ண வந்தேன். அந்த தத்துவங்களை எல்லாம் தோற்றுவிக்கும் கர்த்தா யாரு, எப்படி தோற்றுவிக்கிறார், அந்த தத்துவங்கள்லாம் எப்படி தோன்றுகின்றன. இந்த தத்துவங்களை சரி, தத்துவத்தை உற்பத்தி சொல்லி பிரகாசம் சொல்லிட்டீங்க. அதனால் யார் பயனடையறா,
அதனால் ஏற்படும் உபகாரத்தை பெறும் ஆன்மாக்கள். இப்போ தெரிஞ்சு போச்சா தத்துவ சப்தத்துக்கு திரிபதார்த்தமும்? தத்துவங்களை பிரகாசம் பண்ணும் பொழுது தத்துவானாம் உற்பத்திக்காரகா பதி. தத்துவன யாரெல்லாம் பயன் அடைகிறாளோ அவெல்லாம் பசுக்கள். ஆக திரிபதார்த்தம் தத்துவ சப்தேன வியாக்கியாத்தம்ங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக 5வது ஸ்லோகம் பார்ப்போம். சைவாகமேஷு முக்கியம் பதி பசுபாசாஹ இதி க்ரமாத்ரிதயம் தத்ர பதி சிவ உக்தஹ பசவோ ஹ்யணவஹ அர்த்த பஞ்சகம் பாசாஹ. சைவாகமேஷு முக்கியம் பதி பசுபாசாஹ இதி க்ரமாத்ரிதயம் தத்ர பதி சிவ உக்தஹ பசவோ ஹ்யணவஹ அர்த்த பஞ்சகம் பாசஹ. இந்த ஸ்லோகத்தில் பதார்த்த திரதயத்தை சொல்றார். திரிபதார்த்தம் திரிபதார்த்தம்னு எல்லாரும் சொல்லின்னு இருப்போம். அந்த திரிபதார்த்தம்ங்கிறது என்னங்கிறத சொல்றார். இந்த முழு சித்தாந்த சாஸ்திரங்களும் எதை பற்றி பேசுகிறது? இந்த பதார்த்தம்னு சொன்னா அதுக்கு எத்தனையோ பொருள். ஒவ்வொரு சாஸ்திரத்தில் பல பதார்த்தங்கள் இருக்கு. தத்துவ சங்கரத்தில் சப்த பதார்த்தம்ங்கிறோம், ஆகமத்திலையும் சப்த பதார்த்தம் இருக்குது, நவபதார்த்தம் இருக்குது, ஷட்பதார்த்தம் இருக்குது. ஒவ்வொரு ஆகமும் ஒன்று. இதனுடைய பிரிவு விரிவு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஆனால் மினிமம் 3க்கு குறைக்க முடியாது. அதனால தான் திரிபதார்த்தம் திரிபதார்த்தம் சொல்கிறோம். ஆகையினால அந்த விதத்தை இங்கே நமக்கு உணர்த்துகிறார். அன்வய கிரமமாக பதார்த்தத்தை பார்ப்போம். சைவாகமேஷு, சைவாகமம்னா எத்தனையோ இருக்கு. 360 மதம் இருக்கான் ஒரு சைவாகமத்துக்குள்ள. எத்தனை சமயம்? 360 சமயங்கள் நம்ம சமயத்துக்குள்ள இருக்கு. அந்த 360 சுருக்கனா 36. அந்த 36 தத்துவம். 36 விதமான சமயங்கள். அதனால எல்லா சாஸ்திரங்களையும் பூர்வபட்சம் சித்தாந்தம் இப்படியெல்லாம் இருக்கு. பலவிதமான கொள்கைகள். நம்ம மனசுக்கு எத்தனை கொள்கை தோணுது? எதையா சொன்ன உடனே ஏற்றுப்போமா? அதில் எவ்வளவு ஆராய்ச்சி. ஆப்த வாக்கியத்திலே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆகையினால அப்படிப்பட்ட சைவாகமங்கள் எத்தனையோ விதம். அதில் காமிகாதி சைவாகமங்களுக்கு தான் அத்யுன்னதமான சித்தாந்தம்ங்கிற ஒரு பெரிய பட்டம். அது முடிவு. அதுக்கப்புறம் வேற ஒன்றுமே இல்லை. முடிந்த முடிவு. எல்லா ஆராய்ச்சியும் பண்ணி முடிச்சாச்சு. இனிமே அதில் ஒருத்தரும் ஒன்றும் கலப்ப முடியாது. அதிவியாப்தி அவ்வியாப்தி ஆக்ஷேபம் சமாதானம் எல்லாம் சொல்லி முடிச்சிடும். ஆயிரக்கணக்கான முனிவர்கள் அவ ஞானத்தால் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டார். மதங்க பாரமேஸ்வரம், மதங்க முனிவருக்கு ஆயிரக்கணக்கான கேள்வி கேட்கிறார். மகா யோகி ஞானி அம்பாளே போய் மாத்தங்கியா பிறந்தா அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பரமேஸ்வரன் பதில் சொல்லிகிட்டே இருக்கார். மதங்க பாரமேஸ்வரம். ஒவ்வொரு ஆகமும் அதை பற்றி சொல்ல முடியாது, நாள் போறாது. இந்த எல்லா 28 ஆகமமும் என்ன விஷயத்தை பிரதிபாத்தியம் பண்ணுதுன்னா, முக்கியம் என்னான்னு கேட்டா அதுல அவைகளில் மிக முக்கியமான பொருளாக விளக்கப்படுவது. பதார்த்தங்கிறதுக்கு பொதுவாக நேரடி சாமானிய பதம் என்னன்னா பொருள். பதம் அர்த்தம். சிவபதத்தை அர்த்தியத்தை வித்யார்த்தின்றோம். வித்யார்த்தின்னா என்ன? வித்யை விரும்புகிறான்னு அர்த்தம். அதுபோல பதார்த்த சப்தத்துக்கு எவ்வளவோ அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு பொருளையும் நாம் அடைய விரும்புகிறோம். சிவனுடைய பதத்தையும் அடைய விரும்புகிறோம். அதனால தான் நமக்கு அடியார்னு பேர். அப்படிப்பட்ட அந்த பதார்த்தம் நான் வெறுமை சொன்னேன், அதனால் அதை அப்படியே வச்சுக்காதீங்க. அப்படி பரம பதார்த்தத்தை, அதுக்கு தான் புருஷார்த்தத்தை 2ஆ பிரிச்சா. அறம்பொருள் இன்பம்ங்கிறது சாதாரணது. இந்த மோட்சம் என்பது அபவர்க்கம், பரமுக்தின் பேர். இதில் இந்த சைவாகமங்கள் எல்லாம் நிறையா இருக்கே, பெருசா இருக்கே. 4 பாதங்கள் இருக்கு. அதில் ஞானபாதம் இருக்கு. ஞானபாதம் பெரிய விஷயமாக இருக்கு. அதில் என்னதான் சொல்லப்படுதுன்னா 3 தான். பதி பசு பாசாஹா இதி. அதில் கிரமத்தை சொல்றார். இது ப்ரொசீஜர் முறையா இருக்கான். முதல்ல பதி, அதுக்கப்புறம் 2வது பதார்த்தம் பசு, 3வது பதார்த்தம் பாசம். நான் அந்த கிரமத்தில் தான் இப்போ விளக்கம் சொல்ல போறேன்னு முன்னாடியே அவதாரிக்கையை போட்டார். கிரமாத்து திரிதயம், வழிமுறையாக
வரிசை முறையிலே 3. அதில் முக்கியம் தத்ர பதிஹி. இந்த 3ல் எது முக்கியம்னா பதிஹி, பதி பதார்த்தம் ரொம்ப முக்கியம். அவர் யாரு? பதின்னா யாரு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. ஆகமங்கள்லாம் பதி பத்தின்னு சொல்லுகிறதே, என்ன அவர் யாருன்னு கேட்டா, பதி என்பது தலைவன், இறைவன், எல்லாவருக்கும் தலைவனாக இருப்பவன் ஈசன். அதான் பசுநாம் பதி, பசுபதி. நது உமாபதி மட்டுமே இல்லை, பசுநாம் அப்பி பதி. அம்பாளுக்கு மட்டும்தான் அவர் தலைவரா? நமக்கும் தலைவர். அதனால அப்பேற்பட்டவரான நம்பெருமான், எம்பெருமான் சுந்தர், நமக்கும் அவர் தான் பெருமான்னா பத்தின்னு அர்த்தம். சிவஹா உக்தஹா. இந்த ஆகமத்தில் பதி சப்தேன கோ உச்சியத்தே கஹா கிரகியத்தேன்னு கேட்டா, இந்த பதி சப்தம் யாரை குறிக்கும்னு கேட்டா யாரையோ குறிக்காது, சிவன் என்பவனை மட்டுமே குறிக்கும், வேற ஒருத்தரையும் குறிக்காது. அப்ப வேற ஒரு தெய்வம் இல்லை. சைவத்தின் மேல் தெய்வம் இல்லை, சிவத்தின் மேல் வேறொரு தெய்வமே கிடையாது. சிவஹா உக்தஹா. சரி, முதல் பதார்த்தம் முடிஞ்சது. இரண்டாவது பதார்த்தம் என்ன? பசவஹா. பசவஹான்னா உயிரினங்கள், பத்தாத்மானஹா. அவர்கள் யாருன்னா அணவஹா. அணு அணவஹா பகுவச்சனத்தில் போட்டார். பசுக்கள் ஒன்றும் கிடையாது, பதிங்கிறது பலவும் கிடையாது. நேற்றைய தினம் பார்த்தோம். அநேக ஈஸ்வரமும் கிடையாது, ஏகான்மவாதமும் கிடையாது, தவிடுபடியாகி. இப்படி பசவஹா ஹி அணவஹா. அடுத்தது பாசாஹா. இந்த பாசம் 3வது பதார்த்தம். அது என்னன்னா அர்த்த பஞ்சகம். இந்த பாச பத அர்த்தம், பாசம்ங்கிற பதத்துக்கு பொருளாக இருக்கே, அது 5, ஒன்றல்ல. 1 பதி, பல பசு, 5 மட்டுமே பாசம். நம்பரை சொல்லிட்டார், எண்ணிக்கை. அர்த்த பஞ்சகம் பாசஹா. அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்துரை, சிவாகமங்களில் காமிகம் முதலான சைவாகம சாஸ்திர நூல்கள் பதார்த்தங்கள் எனப்படுபவற்றுள் பதி, பசு, பாசங்கள் ஆகியவை முறையாக 3 முக்கிய பதார்த்தங்கள். அம்மூன்றுனுள் அம்மூன்றுனுள் பதி என்பது சிவன், பாசம் என்பது 5 விதமான ஆணவம், கண்மம், மாயை, பிந்து, திரோதாயி என்று சொல்லக்கூடியவைகள். பசுக்களாவன மலமுள்ள ஆன்மாக்கள். ஆகையினால இந்த சித்தாந்த நூல்களுக்கு தந்திரம்னு இன்னொரு பெயர் இருக்கு. தந்திரம்னா இந்த சரியகிரிய யோகம் ஞானம்ங்கிற 4 பாதங்களோடும் இருக்க வேண்டும். இந்த 3 பதார்த்தங்களையும் நன்கு விளக்கி அறிவிக்க வேண்டும். அதற்குத்தான் மகா தந்திரம்னு பேரு என்று இந்த ஆகமத்தினுடைய சாரமான செய்தியை இந்த ஸ்லோகத்திலே கூறினார். அடுத்ததாக 6வது ஸ்லோகத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். இதற்கெல்லாம் ஒவ்வொரு பதத்துக்கும் பிராமான்ய ஸ்லோகமெல்லாம் இருக்குது மூலாகமத்தில். அதெல்லாம் சொல்ல கால அவகாசம் போராது. இதெல்லாம் நீங்கள் உரையிலே இருக்குது, உங்களிடத்திலே புத்தகம் இருக்குது, பார்த்து கொள்ளலாம். அடுத்தபடியாக 6வது ஸ்லோகத்திலே என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், இந்த பதி என்பவர் எவ்வாறு பயனுடையதாக அதிகார நிலைகளிலே இருக்கின்றார். முக்தாத்மாவிற்கு இந்த பசுத்தன்மை இல்லாமை கூடும். அதனால் அந்த பயத்தை போக்குறதுக்காக சரியான பதி பதார்த்தத்தை விளக்கி கூறுகிறார். முக்தாத்மானோபி சிவாஹா கிந்து ஏதே தத் பிரசாததோ முக்தாஹா சோனாதி முக்த ஏகோ விஜ்ஞேயஹ பஞ்சமந்திர தனுஹூம். சிவன்னு சொன்னா சிவத்தன்மை உடையவர் சிவன், அதானே? தர்மம் உடையவன் தர்மி,
முக்தாத்மாக்கள்லாம் அந்த சிவத்தன்மையை பெறுவது தானே முக்தி. அப்போ ஆத்மாக்களில் பல பேர் முக்தி அடைஞ்சிருப்பாள், அவளுக்கெல்லாம் சிவன்னு பேராச்சே. இந்த சிவன் படைக்கிறவாளுக்கெல்லாமும் சிவன்னு பேராச்சே. அப்போ அங்கேயும் சிவன்கள் பல சிவர்கள் உற்பத்தி ஆகிறா. இங்கேருந்தும் ப்ரமோஷனில் முக்தி நிலையில் பல சிவர்கள் போயிருக்கா. இப்போ இதில் எந்த சிவத்தை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்பி விட்டு அதற்கு விளக்கம் சமாதானம் சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில். முக்தாத்மானஹா, அதாவது மலரகிதாக விமலாத்மனஹ சம்பிராப்த சிவத்துவ யுக்தாக, முக்தி பெற்ற ஆன்மாக்கள் யாவரும், அதே போல சித்தர்கள் ஞானிகள் அவள்லாம் இருக்கா. அப்பிச்ச மேலும் விஞ்ஞான கலர்களான அந்த ஆணவ மலம் அற்றவர்களும், மூணு மலத்தை பற்றி பின்னாடி இந்த ஆன்மாக்களை பிரிக்க போறார். இந்த பசுவுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த ஸ்லோகத்திலேயே அவர் சொல்லி முடிச்சுடுறார். ஆன்மா என்று சொன்னால் அது பல நிலையில் இருக்கு. ஆத்மாச்ச, அந்தராத்மாச்ச, பரமாத்மா, தத்துவாத்மா, பூதாத்மா, ஜீவாத்மா, இப்படி 5 ஆத்மா, 7 ஆத்மா, 9 ஆத்மாலாம். ஆத்ம சப்தம்னா அந்த தர்மத்தை உடையதுன்னு தான் அர்த்தம். ஆகையினால போக்திருத்துவ தன்மையை கொண்டவனாலத்தாலே இவனுக்கு ஆத்மான்ற பேர் வருது. ஆத்மா ஆத்மான்னா என்ன? ஆன்னா சமந்தாத்து, தனக்குள்ளே கொண்டவன், எல்லாத்தையும் அனுபவிக்கிறவன். அதனால ஆத்மாவுக்கு ஸ்திரீ புருஷ பேதமெல்லாம் கிடையாது. அப்படி அதை பற்றி நிறைய சொல்லலாம். அப்படி அப்பேற்பட்ட விஞ்ஞான கலர்கள் அவ யாருன்னா பின்னாடி சொல்ல போறார். ஆணவ மலம் மட்டுமே ஒரு மலம் உள்ள ஆன்மாக்கலாம். அவளில் சில பேர் நல்ல அத்தீத்தமான பரிபக்குவம் அடைஞ்சி சித்தாளா இருப்பா. அந்த ஆணவ மலம் நீங்கியவா இருப்பா. அவளாமும் சிவர்கள் தான். இவர்கள் எல்லாம் சிவர்கள் தான். கிந்து, இந்த பட்டுன்னு போட்டார். ஆனால் ஒரு குட்டு போட்டார். என்னன்னா, சிவர் முக்தர் இந்த 2 பேரிடத்திலும் சிவத்துவம் உள்ள போதிலும் உபயோ சகாசேபி சிவத்துவம் வர்த்ததே. ததா கஹா சிவஹா இது சப்தேன கிராஹ்யஹா இத்யுக்தே. அது சொல்லும் பொழுது தத் பிரசாததா, தஸ்ய பிரசாததா பகவத பிரசாதாத்து ஏ முக்தாக, இறைவன் அருளால முக்தி அடைஞ்சவர்கள் ஒரு சிலர். இறைவன் அப்படி இல்லை, எப்பயுமே நித்திய முக்தர். நேற்றைய தினம் பார்த்தோம், 10 லட்சணத்தில் சொல்லிட்டோம். இவாளுக்கு அவளுக்கு என்ன வித்தியாசம்னா, முக்தி பெற்றவர்கள், இவர்களோ முக்தி பெற்றவர்கள், முக்தியை அளிக்க பெற்றவர்கள், இன்னொருத்தர் கொடுக்க இவர்கள் பெற்று இருக்கிறார்கள். அதான் சஹா பதிஸ்து சிவஸ்து அநாதி முக்தாக, ஒரு காலம் கட்டுண்டு இருந்து கட்டு நீங்கியவர் அல்ல சிவன். சைவ சித்தாந்தத்தில் பதிக்கும் முக்தாத்மாவுக்கும் உள்ள வேறுபாடு. பாசம் இருந்து நீங்கியவர்கள், இறைவன் அருளால் நீங்க பெற்ற பாசத்தை உடையவர்கள். ஒரு காலம் பசுவாக இருந்து இன்று பதித்தன்மையை எய்தியவர்கள். ஆகையினால் அவர்கள் எல்லாம் சிவர்களானாலும் அவர்கள் பஞ்சகிருத்தியம் செய்வதில்லை. அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, அதை பற்றி பெரிய விசாரம். அவள் அப்படியே பேரானந்தத்தை நித்தியானந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்காளாம் சுவாமி பாதத்தில். சிவபோகம்னு பேர் அதுக்கு. அப்படி நம்ம எப்படி ஏசி காத்த வெயில்லேருந்து வந்தவன் உட்காந்தான்னு அபாடான்னு அனுபவிக்கிறான் பாரு. அது போல் இவன் இங்கேருந்து அங்கே போய் கோட்டி சீதாம் சுன்னிருமா அப்படி போய் ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு உட்காந்து சுவாமி பார்த்துட்டே இருக்கான். அவர் கண் கண்டார் கண்ணே கண்டார் பார்த்துட்டே இருக்கான். என்ன பண்ணணும்னே தெரியல. அவன் ஒன்றும் பஞ்சகிருத்தியம் பண்ணுறதில்லை. இப்படி நிறைய சொல்லலாம். அப்படின்னு சொன்னார். அநாதி முக்தகா ஏகா, ஒருவனே. இந்த சைவ சித்தாந்தம் முழுவதும் தேடி தேடி பார்த்தாங்க. வேற யாராவது அநாதி முக்தன் வெரைட்டிஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஒருத்தன் அநாதி முக்தன், மற்றவன்லாம் முக்தன், விடுவிக்கப்பட்டவன். அந்த சிவனுக்கும் இவா உடம்புக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா, சது பஞ்சமந்திர தனுஷ்மான். அவர் 5 மந்திரங்களை, ஈசானாதி பஞ்ச பிரம்ம மந்திரங்களையே உடலாக கொண்ட இறைவன். மந்திரம் எங்கேருந்து வந்ததுன்னார். இதில் ஒரு பொடியை வச்சார். பின்னாடி பிந்துவை சொல்ல போகிறார். அதுலேருந்து வர்ணம்
பதம் மந்திரமெல்லாம் வரப்போகுது. வேதம் மந்திரம், சிவ நிஸ்வசிதம் வேதாக, அந்த வேதம் மந்திர ரூபமான வேதத்துக்கு அதை வழிபாட்டிலே பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்த வந்தது ஆகமம். வந்தது ஆகமம். எதுக்கு வந்தது? வேத மந்திரத்தை பயன்படுத்தி நீ பயனடையப்பா. வேதம் திரைவர்ணிகால், நீ தீட்சை பெற்றுண்டா யார் வேணாலும் முக்தி பெறலாம். எல்லா உயிர்களிடத்திலும் கருணை காட்டிய ஒரு சாஸ்திரம் சிவசாஸ்திரம் மட்டும்தான். அதை இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம பெருமையை தெரிஞ்சுக்கணும். பஞ்சமந்திர தனு ஈசான மூர்த்தாய் மகாமூர்த்தினின்னு அந்த முகம் தலை அப்படி அவ்யக்தமாக தேஜோ ரூபமாக இருப்பது மந்திர கலைகளாலே. அஷ்டத்ரிம்சத் கலைனா பிரிவுன்னு அர்த்தம். அந்த மந்திரங்களை 5 மந்திரங்களை ஈசான மந்திரத்தை 5ஆ பிரித்து, தத்புருஷ மந்திரம் 4, அகோர மந்திரம் 8, வாமதேவ மந்திரம் 13, சத்யோஜாத மந்திரம் 8 ஆக மொத்தம் 38. அஷ்டத்ரிம்சத் கலை அதால் ஆனது சாக்த தேகம். சாக்தேனானேன சகலோ விக்னேயோ நிஷ்கள சிவஹா. அப்படி பஞ்ச ஈசானாதி பஞ்ச மந்திர வபுகு பஞ்சகிருத்தியோபயோகி சாக்தம் வபுகு. அந்த வபுகு அந்த சரீரம் எப்படிப்பட்டது? ஞான சித்கனஹா. நேற்று சொன்னார் அந்த ஞானக்கிரியை, அந்த ஞானம்தான் சைத்தன்யம். அப்போ மந்திரமெல்லாம் சைத்தன்யம். மந்திரத்தில் மாங்காய் உழுமானா உழும். மந்திரத்தில் பஞ்சகிருத்தியமே பண்ணுறாரு சுவாமி. அதான் மந்திரம் வெறும் ஞானம் மட்டும் இல்லை, எதையும் செய்யும் ஆற்றல் படைத்தது. அதனால அந்த 5 ஆற்றுவதற்காகவே மந்திர சரீரத்தை அவர் அடையிறாராம். உருவமே இல்லைன்னு சொன்னால் எப்படி பஞ்சகிருத்தியம் பண்ணுறார்? எதை வச்சு பண்ணார்? எப்படி செய்ய முடியும்? அப்படிங்கிறதுனால இதி விஜ்ஞேயா பதி பேதம் விஜ்ஞேயா அனேன ஸ்லோகேன பதி பேதா உக்தா. இதனுடைய கருத்துரை என்று தமிழில் சொல்லுவா. அதாவது இதனுடைய கருத்துரையையும் நம்ம பார்த்துட்டா சுருக்கமாக இப்போ சொன்ன கருத்தே தான். முக்தாத்மாக்களும் சிவத்தத்துவம் உடையவர்கள் ஆனால், சிவத்தன்மை சிவத்துவம் உடையவர்கள் ஆனால், இவர்கள் அந்த பரமசிவனுடைய பிரசாதத்தால் முக்தி அடைந்தவர்கள். அதான் வித்தியாசம். அந்த பரமசிவனோ அனாதியாகவே முக்தன். அந்த அவன் ஒருவன் தான். அவன் எப்படிப்பட்ட உடம்பை உடையவன்? பஞ்ச மந்திரங்களையே திருமேனியாக உடையவன் என்று இந்த சைவ சித்தாந்தத்திலே பதிபதார்த்தமானவன் அறியத்தக்கவன் சொல்லிட்டார். இந்த ஸ்லோகத்தில் ஒரு 9-10 கொள்கை முடிவுகள் இருக்கு. என்னன்னா, சிவத்தன்மை உள்ளோர்கள் சிவர்கள். ஏதாவது ஒரு எனக்கேன பிரகாரேன சிவத்துவம் இருக்கிறவாளுக்கு தான் சிவன்னு சொல்லணும். எல்லாரையும் சிவன் சிவன்னு சொல்ல முடியாது. தீட்சை வாங்கிட்டா சிவன்னு சொல்கிறோம், சிவனால் படைக்கப்பட்டா சிவன்னு சொல்கிறோம். சிவ சம்பந்தம் சிவத்தன்மை வரணும். சிவத்தன்மை உள்ளோர் சிவர்கள், பசுத்தன்மை உள்ளோர் பசுக்கள். இதில் எந்த மாற்றமும் எந்த இடத்துலையும் கிடையாது. சிவத்தன்மை என்பது என்ன? நீங்கள் சிவத்தன்மைன்றீங்களே, அது என்ன சார்னா சர்வஜத்வாதி ஷாட்குண்யம். அதை பற்றி பின்னாடி நம்ம பார்ப்போம். எல்லாம் அறியும் தன்மை, எல்லாம் செய்யும் தன்மை, குன்றாத வல்லமை என்றும் இருக்கக்கூடியது. இப்படி 6 விதம் ஷாட்குண்யம்னு பேர். 6 குணம் மட்டும் இல்லை, 8 குணம்னு பேர். எண்குணத்தான்னு 8 குணம் மட்டும் இல்லை, விரிவாக 10 குணம்னு இருக்குது, தசகுணத்தான். இப்படி அந்த பண்பு மயமாக இருக்கும். அதனால் அந்த பண்புகள்லாம் முக்தி நிலையில தான் வரும். பாசம் இருக்கிற வரைக்கும் வராது. ஒருபோதும் மலம் உள்ளவர் சிவராக முக்தி பெற்றவராக ஆவதில்லை. ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒருத்தர் பாசம் இருக்கிறவா சிவத்தன்மை அடைஞ்சாளான்னா கிடையாது. பாசம் நீங்கினால் ஒழிய சிவனாக ஆக முடியாது. ஏன்னா மாசற்ற ஜோதி, சுத்தத்வாத் சிவமித்யுக்தம். சிவங்கிற சொல்லுக்கே சுத்தம்னு தான் அர்த்தம். அது எப்படி அசுத்தம் உள்ளது சிவனாகும்? அது கிடையவே கிடையாது. எந்த காரணத்தாலும் இந்த கொள்கையிலே நாம் விட்டு கொடுக்க முடியவே முடியாது. அடுத்தது, சிவனார் பக்குவ நிலைக்கு ஏற்பதான் பதநிலையான முக்திகள் ஏற்படும்.
சிவன் தான் அனுகிரகான்னு சொல்லிட்டீங்க. அந்த அனுகிரகம் ஒன்றா பட்டுன்னு தூக்கி நம்மளை சிவபதத்தில் உட்கார வச்சுடுவாரான்னா அதெல்லாம் இல்லைப்பா. நிறைய ப்ரமோஷன் கிரேடு இருக்குது. எத்தனையோ விதம் பதமுக்திகள், சாலோக, சாமீப, சாரூப, சாயுஜ்ய, அதுக்கப்புறம் மந்திரேஸ்வரா, இப்படியெல்லாம் பல பதவியை அவர் கொடுக்குறார். அவர் நினச்சி இவன் எப்படி பக்குவப்பட்டிருக்கான், யாருக்கு என்ன வைத்தியம் பண்ணணும்னு அந்த வைத்தியநாதருக்கு தான் தெரியும். நன்னா கட்டியோடு போயிருப்பான், வலிக்குதுன்னு கத்தின்னு இருப்பான். நீ நாளைக்கு பண்ணுறேன்னு விடுவார். ஏன் தான் தள்ளி போடுறாரோ தெரியலையேன்னு அது அவருக்கு தான் தெரியும் அந்த காரணம். ஆகையினால பக்குவாத்மாவினுடைய பக்குவத்தை பார்த்து தான் அனுகிரகம் செய்வார். அவர் பல நிலையிலே அனுகிரகம் பண்ணுவார். அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். முக்தாத்மாக்களுக்கு அப்போ என்னதாங்க வேலைன்னா, அவன் சூன்யமாக இருக்கான், அவனுக்கு ஒரு வேலையும் இல்லை. சும்மா இரு சொல்லறே என்ற என்னார் முருகன். சும்மா இருக்கிறது பெரிய கஷ்டம். ஏதாவது விருத்தி இருக்கணும். விருத்தி இல்லாத சும்மா இருக்கிறதுனா என்னன்னா, முக்தாத்மாக்கள்லாம் சுவாமியினுடைய திருவடி நிழல்ல முக்தாத்மா பரிவிருத்தம்னு சூழ்ந்து இருக்கிறான். அப்படி சிவபோகத்தை அனுபவிக்கிறான். சிவயோகம் முக்தி, சிவபோகம் அனுபவம். இங்கே நம்ம சுகதுக்கத்தை அனுபவிக்கிற மாதிரி அங்கே துக்கமே கிடையாது. அப்படி ஒரு அனுபவம். சிவனாரும் முக்தி பெற்றோர்களும் சுபாவ மலத்தால் நீங்காத மாற்றம் உள்ளோர். இதுக்கு என்ன காரணம்லாம் சொல்ல முடியாது. சுபாவ விமல பிரபு. ஸ்படிகம் ஏன் சுத்தமாக இருக்குது, செம்பு ஏன் களிம்போடு இருக்குன்னா அதுதான் சுபாவம். அப்படி அதுக்கெல்லாம் காரணம் சொல்லின்னு இருக்க முடியாது. அதுபோல் இறைவன் சுபாவமாகவே நிர்மலன், ஆன்மா சுபாவமா பசு சுபாவமாகவே சமலன் அப்படின்னு சொன்னார். சிவம் என்ற உருவம் என்ன ஆகுது, பரம்பொருள் உருவத்தையும் மாசையும் பரிணாமத்தையும் ஒருபோதும் அடையாது. சிவம்ங்கிறது பரிணாமத்தை, மாசுங்கிற மலத்தை, அழுக்கை ஒருபோதும் எந்த நிலையிலும் அடையாது. புரிஞ்சுதா? ஒருபோதும் அவன் சித்தாந்தப்படி அடையாது. அப்போ அதுக்கு நடுவில் ஏதோ ஒரு வகையில் நம்ம அதை சமன்வயப்படுத்தணும், அதை நம்ம சித்தாந்தப்படுத்தணும். பதியான சிவத்திற்கு 3 அவஸ்தை இருக்குது. மனுஷனுக்கு தான் அவஸ்தைன்னு இல்லை, தெய்வத்துக்கும் அவஸ்தை இருக்குது. அவஸ்தா பதஸ்ய ஸ்திதி இத்தியர்த்தா, நிலைப்பாடு. ஆத்துக்காரிக்கு புருஷனாக இருக்கான், மாணவர்களுக்கு ஆசிரியராக இருக்கான், அதிகாரிகளுக்கு அவ ஒரு அதிகாரியாக இருக்கான். அதுபோல் ஒருத்தனுக்கு 3 பதவி வருதா இல்லையா? ஏன் சுவாமிக்கு வரக்கூடாது? அவருக்கு 3 நிலை இருக்குது. என்ன லயாவஸ்தை, போகாவஸ்தை, அதிகாராவஸ்தை. பின்னாடி சொல்ல போகிறார். சிவனுக்கு 3. இது பரிணாமம் இல்லை, நல்லா கவனிக்கணும். இப்போதான் பரிணாமம் இல்லை, நீங்கள் 3 வகைன்றீங்களேன்னா இது 3 ஸ்டேஜ்லேயும் ஒருத்தர் தான் இருக்கார். ஆள் மாறாட்டமெல்லாம் கிடையாது. அவரே 3 நிலையில் இருக்கார். அதுதான் லயம், போகம், அதிகாரம். லயம்னா என்னன்னு பின்னாடி சொல்ல போகிறார். காரணம் காரியத்தில் ஒடுங்கி இருப்பது. போகம்னா அனுபவிப்பது. அதிகாரம்னா அவர் செயல்படுத்துவது அப்படின்ற. இதனால் முக்கியமாக மிக தெரிஞ்சிக்க வேண்டியது, மிக மிக பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் மட்டும்தான் சிவன் அருளால் முக்தி அடைவார்கள்ங்கிறது சைவ சித்தாந்த முடிவு. இந்த பக்குவம் இல்லாத ஆத்மாவுக்கு ஒருபோதும் முக்தி கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அது ஒரு பதமுக்தியாக தான் இருக்கும், பரம முக்தியாக இருக்காது. கிடைச்சால் பதமுக்தி, ஒரு ப்ரமோஷன், அதுதான் இருக்குமே தவிர புனராவர்த்தி ரகித சாஸ்வத பிரம்ம பதவாத்தி கிடையாது. அது வேற. ஆகையினால இந்த பக்குவம்னா என்னன்னு அதை ஒன்றும் புரியலையேன்னா, மாமரத்தில் மாங்காய் இருக்குது, கீழே பறித்து குடோனில் வச்சுருக்கான், வியாபாரத்துக்கு விற்பனைக்கு வச்சுருக்கான், பழுத்ததான். 3 நிலையில் இருக்குது. அதனால் லயம், போகம், அதிகாரம். மரத்தில் இருக்கும்போது லயமாக இருக்குது, குடோனில் பழுக்கிறதுக்காக நாளைக்கு வியாபாரத்துக்காக வச்சுருக்கான், போகமாக இருக்குது, அதிகாரமாக எடுத்துக்கோங்கன்றான், பழுத்து பக்குவப்பட்டு போச்சு. அதுபோல் இந்த நிலைகளே ஆகமம் 4 வகையாக பிரிச்சிருக்கு. முதல்ல 2ஆக பிரிக்குது, பக்குவம், அப்பக்குவம். இந்த பக்குவத்தில் 2 விதம், அதி பக்குவம், தீவிரம், தீவிரத்தரம். அப்பக்குவத்தில் 2 தரம், மந்தம், மந்த தரம். ஆக 4 விதமாக பக்குவத்தை பிரித்து இந்த ஆத்மாக்களை மனசை எடை போட்டு
பக்குவ பக்தியை எடை போட்டு தான் சுவாமி நமக்கு அருளை கொடுக்கிறார். இதுக்கும் இந்த பக்குவத்துக்கும் இந்த திரிபதார்த்தத்தில் இருக்கக்கூடிய பாச பதார்த்தத்தோட பக்குவம், ஆத்மாவுக்கு பக்குவம் கிடையாது. ஆத்மாவை மறைச்சின்னு இருக்கிற பாசத்தால் தான் இந்த பக்குவ நிலையெல்லாம் வருது. இந்த பக்குவ நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் முக்தி கிடைக்குங்கிறத இந்த ஸ்லோகத்தாலே நாம் இறைவனுடைய நிர்வாக முறையை இந்த ஸ்லோகத்திலே சொன்னார். அடுத்தபடியாக 7வது ஸ்லோகத்தில் இந்த சிவபெருமான் அரூபமாக இருந்தார், அப்படியே இருந்துட்டு போகக்கூடாதா? எதற்காக 5 மந்திரங்களால் ஒரு உடம்புக்குள்ளே வரணும்? உடம்பாக வரல, அங்கே தான் கவனிக்கணும். நம்ம உடம்புக்குள்ளே ஆத்மா இருக்குது, சரீராத் பின்னஹா ஆத்மா, அது நமக்கு தெரிஞ்சது. ஆகையினால இந்த மாகேஸ்வராதி உருவங்கள் எல்லாம் சுவாமிக்கு ஒரு அதிகரணமாக இருக்குது, அதிஷ்டாதாவாக இருக்குது. அதிஷ்டானம்னா அவர் உறைவிடம்னு பேர். அதனால் தமிழில் சுத்த தமிழில் நிலை களம்னுவா. அவர் நிலை பெறுவதற்கு ஒரு களம், நெல்லை எடுத்துன்னு வந்தால் களத்தில் போட்டு தான் குவிச்சு வைப்பான், களத்து மேடு மாதிரி. அவர் எங்கே உட்கார்றாரோ அந்த இடத்துக்கு அதிஷ்டானம், ஸ்டாகதி நிவர்த்தி, அங்கே ஸ்டாண்டர்டாக உட்காந்துருவார். குருவை அதிஷ்டிச்சு, இது என்ன டெக்னிக் வேர்டு, அதிஷ்டானம் அதிஷ்டிச்சு, அதிஷ்டிச்சுன்னா என்னங்க? அவருக்கு என்ன சாமி ஏதாவது ஆடுதான்னா? அப்படி அது கிடையாது. அவரை கொண்டு நம்ம எப்படி பித்ருவர்ணம் பண்ணிட்டு அவளுக்கு கொடுக்குறோமோ சிராத்தாதிகள், அதுபோல் பூஜையிலையும் குருவை அதிஷ்டித்து ஜங்கம ரூபத்தை அதிஷ்டிச்சு. அப்படி என்ன இவருக்கு முக்கியம்? அப்போ பரம்பொருள் எதுக்காக இந்த உடம்பை எடுத்து இந்த உடம்புக்குள்ள சுவாமி கஷ்டப்படணும்னா உனக்காக தான்னு சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். உங்களுக்கு ஆன்மாக்களுக்கு சௌகரியத்துக்காக பஞ்சகிருத்தியம் பண்ணணுமேங்கிற ஒரு ஆசையினால, இந்த குழந்தைகளெல்லாம் கை தூக்கி விடணுங்கிற கருணையினால அவர் இந்த உடம்புக்குள்ள வராராம். தியான பூஜா நிமித்தம் கி நிஷ்கலம் சகலம் பவே. யாருக்குன்னா யோகினாஞ்ச யதீனாஞ்ச மந்திரினாஞ்ச ததைவச்சா, இவாளுக்கெல்லாம் சுவாமிக்கு ஏதாவது பண்ணணும்னா அதுக்காக உருவம் வரார். அதை சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். பஞ்சகிருத்தியம் கரோதி, பஞ்ச மந்திர தனு ஸ்வீகரணத்தினால என்ன பண்றார், எதுக்காக அந்த உடம்பை எடுத்தார்ன்றதுக்கு சரியான காரணத்தை இங்கே கூறுகிறார். பஞ்சவிதம் தத்கிருத்தியம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹிருதி திரோபாவாஹ தத்வத் அனுக்ரக கரணம் புரோக்தம் சததோதிதஸ்யாஸ்ய. பஞ்சவிதம் தத்கிருத்தியம், அவருடைய செயல்பாடுகள் 5 வகை. என்ன? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹிருதி திரோபாவாஹ தத்வத் அனுக்ரக கரணம் புரோக்தம். இந்த 5 சததோதிதஸ்ய அஸ்ய. அப்படி நித்திய சுவாமியாக நித்தியராக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு இந்த 5 கிருத்தியங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சது. இது இந்த துறையில் இருக்கிறவாளுக்கு சுலபமாக தெரியும், இல்லாதவாளுக்கு இந்த பஞ்சகிருத்தியம்னா என்னன்னே தெரியாது. தனம் சிருஷ்டி ஸ்திதம் மாரதிரோ பாவானுங்கிற பஞ்சகிருத்திய காரணசியான்னு சொல்லிகிட்டே இருப்பான். அதுக்கு என்ன அர்த்தம்னா இதுதான் சித்தாந்தம். பெரியவா அந்த சாரத்தை சச்சிதானந்த விக்கிரஹா அப்படி எல்லா சாரத்தையும் குழந்தைகள்லே சொல்லி கொடுத்துட்டான். நம்ம தான் அதை தேடி புரிஞ்சிக்கணும். அப்படி சொன்ன பதபதார்த்தத்தை பார்ப்போம். சதத உதிதஸ்ய, சூரியன் உதிச்சான்னா மறையறான். அந்த சிவன் சூரியனுக்கு மறைவே கிடையாதான். சததம் சர்வதா உதிதாய, உதய சூரியனாகவே இருக்காராம் பரமேஸ்வரன். சததோதிதஸ்ய, மறைவே கிடையாது. உதிச்ச சூரியன் உதிச்சவர் தான். சுவாமிக்கு கண்ணை திறந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கேயா மூடல் விஷயம் இருக்கா? எத்தனை யுகமானாலும் அந்த கண்ணு மட்டும் திறந்துட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போய் அவர் எதிர்க்க நிற்கணும். என்னைக்காவது அந்த கண்ணை அவர் யூஸ் பண்ணி பார்ப்பார். அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்காருன்னு நினச்சின்னு நீ போய் நிற்கணும் எதிர்க்க. நம்ம கண்ணு மூடும் திறக்கும். தெய்வம் திறந்த கண்ணு திறந்ததாகவே இருக்குது. எவ்வளோ கருணை பாருங்க நம்ம சமயத்தில். அப்படியாக எப்படி எங்கேயோ போய் சததோதிதஸ்ய அஸ்ய,
இந்த பரம்பொருளுக்கு கிருத்தியம், கிருத்தியம்னா காரியம், அந்த கிரியை என்பது என்னென்ன பஞ்சவிதம், பஞ்ச பிரகாரம், எது எது புரோக்தம் கூறப்பட்டது, தத்து அந்த செயலானது, அந்த 5 தொழில்கள் நீங்களே அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் வரிசை முறை இருக்கான்னா இருக்கு. அதை தத்வத் அதை சொல்றார். சிருஷ்டி முதலில் படைத்தல், ஸ்திதி படைத்ததை காத்தல், சம்ஹிருதி அந்த படைத்த காத்த பொருளை காரணத்தில் ஒடுக்கி ஓய்வெடுக்க செய்தல். சம்ஹிருத்தின்னா அழித்தல் கிடையாது, ஒடுக்குதல்னு அர்த்தம். ஒடுக்கி வைத்து ஓய்வெடுக்க வைத்து அவரை தெம்பூட்டுவது, பக்குவப்படுத்துவது. சம்ஹிருதி திரோபாவம். ரொம்ப ஞானமாக இருந்தால் இந்த உலகத்தை அனுபவிக்கவே மாட்டான். எல்லாரும் சன்னியாசியாக விரக்தன் ஆகிட்டான்னா, எல்லாரும் புத்தி தர்மம் அவைராக்கியமாகவே இருந்துட்டா அப்புறம் சிருஷ்டியாதிகளில் இல்லாமல் போயிடும். அதனால் அம்பாள் என்ன பண்ணுறா, கொஞ்சம் மறைச்சி இந்த உலகத்தை அனுபவிப்பா. நான் அவ்வளோ அழகாக படைச்சிருக்கார். நம்ம எல்லாம் போக்தாவாக ஆக்கிறதுக்கு திரோதான சக்தி தான் உபயோகம். அதனால் இந்த மலங்களும் தேவை. மலமெல்லாம் நமக்கு ஏதோ தேவையில்லாத கழிவு பொருள்னு நினச்சிடாதீங்க. அது அத்தனையும் இறைவன் கொடுத்த கருவி. அதை சரியாக யூஸ் பண்ணிக்கணும். நம்ம சரியாக யூஸ் பண்ண தெரியலன்னா நமக்கு அது ஆபத்தாயிடுது. வாத்தியார் கத்தியை கொடுத்தாருன்னா, ஏன் கத்தியை கொடுத்தாருன்னா தர்பார் தின்வான்னு கொடுத்தார், பசுமாட்டில் குத்தி கருக்கா இருக்கான்னு பார்க்கறதுக்கு இல்லை. அதனால சுவாமி தத்துவாதி பாசங்களை எதுக்கு கொடுத்தாருன்னா காரணம் இருக்கு. அதெல்லாம் பின்னாடி படிக்க போகிறோம். தத்வத்து அனுகிரகணம்னாரு. அனுகிரகத்தை மட்டும் தனியாக பிரிச்சுட்டார் பாருங்க. தத்வத்து அதே போல அரிய செயல் என்ன, அனுகிரக கரணம். சர்வானுகிரகான்னார முதல் ஸ்லோகம் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிடுறாராம். அப்படிங்கிறத இங்கே எல்லா 5 தொழில்கள் என்பதை சொல்லுகிறார். இதனுடைய கருத்துரை பார்ப்போம். இதேதான் அனாதியாய் பிரம்மமான நித்திய பரிபூரணனான பொருளாய் மந்திரமான உடலில் தோன்றிய இந்த பரிபூர்ணரான இந்த பரமசிவனான பரமபதியானவர் அவருடைய செயல் மேலான செயலானது, அதாவது கிருத்தியமானது, உருவத்தை பெற்றதின் நோக்க தொழிலானது. எதுக்காக உருவம் பெற்றான்ற நோக்க தொழிலானது 5 வகையாகும். இந்த ஆகமத்தில் 5 வகையாக கூறப்பட்டது. அவை முறையே படைத்தல், காத்தல், அதாவது காத்தல் என்றால் நிலை நிறுத்துதல், குறிப்பிட்ட காலம் வரையில் பாதுகாத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், இவற்றை போலவே அரிய செயலாக அருள் புரிதல், அனுக்கிரகம் செய்தல் என்பனவாகும். அதாவது அனுக்கிரகம் என்பதுதான் முக்தி அளித்தல். இவ்வாறு 5 விதமாக செயல்பாடுகள் இறைவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா பதிபதார்த்தம் எதுக்கு, ஒன்றுமே செய்யலைன்னா எதுக்குன்னு கேட்பான். ஏதாவது காரியம் செய்தாதான் நமக்கு அவரை ஒத்துப்போம். உனக்காகவே அவர் இருக்கார், இந்த உயிர்களுக்காகவே அவர் பதியாகவர் இருக்கார். பின்னர் சொல்லுவார் இப்படி, விஸ்ராந்தி பகினாஞ்ச கிண்ண மனசாம்னார் சித்தாந்தர். அப்படி போகுது. ஆகையினால அடுத்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகத்திலே இதுவரையில் பதி பசு பாசம்ங்கிற 3 பதார்த்தம். இந்த 3 பதார்த்தத்தில் பதி பதார்த்த பேதத்தை எல்லாம் சொல்லி முடிச்சிருக்கார். இதுவரையில் பதி பதார்த்த பேதத்தை தான் சொன்னார். இப்போ 2வது பதார்த்தத்துக்கு வர்றார். அப்படி அனுகிரகம் பண்ணால் 5 தொழில் பண்ணால் உனக்காக பண்ணீங்களா, அந்த ஆன்மாக்கள் யாரு, அவா எத்தனை வகை என்ற த்விதீயம் பசு பதார்த்த பேதம் ஆக இந்த ஸ்லோகத்தால் அவதாரிக்க பசு பதார்த்தத்தை சொல்கிறார். இந்த பசு பதார்த்தம் என்னன்னா, இந்த ஸ்லோகத்திலவே 3த்தையும் சொல்லலை. இவர் 2 பிரிவாக ஒன்றை சொல்லி ஒரு பிரிவை தனியாக பிரிக்கிறார். நம்ம தனியாக பிரிச்சுட்டார். மேல் உலகத்தில் இருக்கவாளையெல்லாம் 2 பேரையும் ஒன்றா சேர்த்துட்டார். என்ன கெட்டிக்காரரா, போஜதேவர்னு சாதாரண ஞானி இல்லை,
ஆகையினால வர்க்கத்வயம் விஞ்ஞானா கலர் பிரளயா கலர்ன்ற ரெண்டு பேரை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பசவஸ்திரிவிதா ஜ்ஞேயாக விஞ்ஞான பிரளயா கேவலௌ சகலஹ மலயுக்தஸ்தத்ர ஆத்யஹ மலகர்மயுதோ த்விதீய ஸ்யாத். என்ன சுலபமாக இந்த பதம்லாம் ரொம்ப சுலபமாக சொல்கிறார். புரியாத கிளிஷ்டமான பதமே கிடையாது. அப்படி அழகாக சொன்னார். இதுக்குனுடைய பதார்த்தம் பசவஹா. பசவஹான்னா மாசு உடைய பசுக்களாகிய உயிர்கள், ஆன்மாக்கள். இந்த ஆன்மாக்கள் விஞ்ஞான பிரளய கேவலௌ என்று இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்னா விஞ்ஞான கலர் பிரளய கேவலர். நம்ம பொதுவாக விஞ்ஞானா கலர், விஞ்ஞான கலர், விஞ்ஞான கேவலர் அப்படி மூணு விதமாக சொல்கிறது வழக்கம். இவர் அகோர சிவாச்சாரியார் விஞ்ஞான கேவலஹான்னு சொல்கிறார். பிரளய கேவலஹா, கேவல சப்தஸ்ய மாத்திரம்னு அர்த்தம். பிரளய கேவலஹா என இரண்டு பிரிவு த்விவச்சனத்தால் விஞ்ஞான பிரளய கேவலௌ இரண்டாம் வேற்றுமையினாலே இரு வகையை குறிப்பிடுகிறார். சகலஹா அதோட ரெண்டே பேர் தானான்னார். இல்லை இல்லை, மூன்றாவது வகை ஒன்று இருக்கு. சகலஹா சகலர் எனப்படுவோருமாக இந்த மூன்று பிரிவு. சகலர்னா கலா தத்துவத்தோடு கூடியவர்கள்னு அர்த்தம். கலான்னா பிரிவு, மாயையில் தோன்றிய கலையோடு கூடிய ஆத்மாக்களுக்கு சகலர்னு பேர். இதி ஏவம் த்ரிவிதாக இவ்வாறு மூன்று பகைப்படுவர். ஒரு ஆன்மான்ற ஒரு ஜாத்தியக வச்சனம். இந்த உயிர் இனத்தை எதற்குங்க மூன்றாக பிரிக்கிறீர்கள்? ஹேத்துவை சொல்லணும். ஆத்மாஹா த்ரிவிதா இத்யுக்தே அത്ര ஹேதுஹு கஹா. இங்கே என்ன காரணம்? சரியான காரணம் இல்லாமல் பிரிக்க முடியுமா? காரணம் இருக்குன்றத சொல்றார். இதி மூன்று வகையாக அறியப்பட வேண்டியவர்கள். தத்ர அவர்களுள் ஆத்யஹா. ஆத்யஹான்னா மேலேந்து பார்க்கறது கீழேந்து பார்க்கறதுன்னு ரெண்டு விதம். ஆதி சப்தத்துக்கு நமக்கு எல்லாமே உலகம் பூரா மேலேந்து தான் வந்திருக்கு. நான் ஏழு அண்டத்து அப்பாலான் இறைவன் பத்திக்கிட்டேருந்து தானே வந்தது. அவர் தானே பரம காரணம். காரணம்னா பீஜம், ஜெகதேக பீஜம்னார். விதை இங்கெல்லாம் நம்ம பூமியில் தான் போடுறோம். அவர் போட்ட விதை மகா பிந்துவில் அப்படி பார்த்தார், உற்பத்தி ஆகி போச்சு. அப்படி உண்மையை நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி அப்படி பார்த்த உடனே அம்பாள் விறுவிறு. ஆத்யகான்றதுக்கு சகலன்னு எடுத்துக்காதீங்க. யாரை எடுத்துக்கணும்? விஞ்ஞான கேவலரை எடுத்துக்கோங்கிறார். முதலாவதாக கூறப்பட்ட விஞ்ஞான கேவலர் எனப்படுபவர் அவர் எதனால் அப்படி சொல்லப்பட்டாராம்? அவருக்கு என்ன இலக்கணம்? அதை சொல்லுகிறார் இந்த பதத்தால். மலயுக்தா. ஆணவ மலம்னு ஒன்று. மலம்னாலே அதுக்கு தான் பேர். மலம்னா மாசுன்னு அர்த்தம். அதாவது அஞ்சனம், அதுக்கு எத்தனையோ பேர் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். மல மாத்திர யுக்தா, கேவல சப்தஸ்ய மாத்திரம்னு அர்த்தம். ஆணவ மலம் மட்டுமே கூடியுள்ளவர்கள். கூடியுள்ளவர்கள் அந்த வார்த்தையை கவனிக்கணும். அவர்கள் பசுத்துவம், இந்த ஆணவ மலத்துக்கு இருக்கிறதால தான் இவனுக்கு பசுன்னே பேர். இந்த ஆணவ மலத்துக்கு இன்னொரு பேர் பசுத்தன்மை, தர்மம், பசுத்துவம். பசோஹோ பாவஹா பசுத்துவம். இந்த ஆணவ மலத்துக்கு பசுத்துவம்னு பேர். இது இருக்கிறதால தான் அவனை பசுன்னு சொல்லிட்டு இருக்கோம். விஞ்ஞான கலர் கூட பசு தான். சுவாமியை சுற்றி இருக்க 8 பேர் அவளும் பசுக்கள் தான். எல்லாரும் சிவன் ஒருத்தன் தான் பத்தின்னுட்டார். அப்போ கூட இருக்கிறவாள்லாம் பதி இல்லையானா பதி கிடையாது. தேவர்கள் வேற. தேவர்கள்ன்றது தேவகணம், ஒரு கூட்டம். பதிங்கிறவாள் ஆயிட முடியாது. ஆகையினால த்விதீயா இரண்டாவது குரூப் என்னன்னார், ஆணவ மலத்தோடு கர்ம பாசமான 2 வகை பாசமுடையவர்கள். அதை சொல்றார் இலக்கணம். இரண்டாம் வகையோருக்கு இலக்கணம்.
மலகர்மயுதா. மலகர்ம மலபாசம் மற்றொரு பாச வகை. 5ல் இன்னொரு பாச வகை கர்ம பாசம். தமிழில் கர்ம சப்தத்துக்கு வினை. நம்மெல்லாம் சங்கல்பம் பண்ணும்போது கர்ம கரீட்சேன்னு. கர்மானா வேற எதையாவது எடுத்துப்பான். கிரியா கரீட்சேன்னு சொல்கிறது இல்லை. கிரியைங்கிறது தேக நிஷ்டம், கர்மாங்கிறது சங்கல்ப நிஷ்டம். பர்பஸோடு செய்யறது, விரும்பி செய்யப்படுவது, மனசோடு செய்யறது. அதனால் இங்கே என்ன அர்த்தம்? அழகாக கர்ம சப்தத்தை போட்ட வினை. அந்த வினையை பற்றி பின்னாடி படிக்க போகிறோம். இந்த 2 மலம் உடையவர்கள் யாரு? பிரளய கேவலர். பிரளய காலம் வரையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள். இந்த ஸ்லோகத்திலேருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முடிவுகள் என்ன? பசுக்கள் 3 வகைப்படுவர். சைவ சித்தாந்தத்தில் உயிரினம் என்ற ஒரு இனம் எத்தனை வகைப்படுகிறது? 3 வகை அப்படின்ட்டார். எல்லாம் சப்தயோனி, பஞ்ச தத்துவம் எதுவாக இருந்தாலும் பஞ்ச தத்துவம் சப்தயோனி பிரதி தத்துவம் வியவஸ்திதம். எல்லா தத்துவங்கள்லையும் எல்லா புவனங்கள்லையும் இருக்கக்கூடிய பசு பட்சி ஸ்தாவர ஜங்கமம் எல்லாமே இந்த 3 வகைக்குள்ளே அடங்கிடும். இதுக்கு மேலே ஒன்று எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. 3 வகை. அதில் எந்த கொள்கை மாற்றமும் கிடையாது. 2வது கொள்கை முடிவு. விஞ்ஞான கலை பிரளயா கலை சகல பேதாத்து பசவாக திரிவிதாக ஸ்யூ. அந்த 3 வகை யாருன்னா இவா 3 பேர் தான். விஞ்ஞானா கலர், பிரளய கலர், சகலர்ன்ற பிரிவு தான். இந்த 3 வகையான ஆத்மாவுக்கு ஒரே இலக்கணம் தான். இந்த இலக்கணம் எங்கேயுமே மாறாது. அந்த இலக்கணம் பொருந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம். அதை வச்சு அவளை பிரிக்கலாம், பிரித்து அறியலாம், பகுத்து உணர்வதற்கு லட்சணம் வேணும். அதுதான் திரிவித மலாத்மனாம். இந்த 3 விதமான ஆத்மாக்களுக்கும் லட்சணம். விஞ்ஞான கலர் ஆணவமலம் மட்டுமே உள்ளவர். பிரளயா கலர் எனப்படுபவர் ஆணவமலம் கர்மபாசம் 2 மலம் உடையவர். சகலர் எனப்படுபவர் ஆணவமலம் கர்மமலத்தோடு மாயாமலத்தையும் உடையவர் என்று 3 வகையாக அறியத்தக்கவர்கள். அந்த விஞ்ஞான யோக சந்நியாசைகி போகாத்வா கர்மனஹா க்ஷயம். இந்த கர்மாக்கள் அழிப்பதற்கு என்ன வழின்னார்? ஞானம், யோகம், சந்நியாசம். இந்த 3 வழிகளால் தான் இந்த கர்மாக்கள் அழிய முடியும். ஞான யோக சந்நியாச போகாதிபிகி கர்மக்ஷயம் அப்படின்னு பரமோட்ச நிராச காரிகையில் சொல்லுவார். இந்த வினை பயனை அழிக்கணும்னா 4 வழிதான். ஒன்று அனுபவிச்சே அழிக்கணும். அடுத்தது அது சந்நியாசத்தாலையும் ஞானத்தாலையும் யோகத்தாலையும் அல்லது அனுபவித்தும் 4 வகையாக அழிக்கலாம். இந்த கர்மக்ஷயத்தால் தான் பதமுக்தி கிடைக்கும். அப்படியாக கர்மக்ஷயத்தால் தான் கர்ம போகார்த்தமான கலை முதலான பந்தத்திலிருந்து விடுபட்டு பந்தங்கள் எல்லாம் இல்லாமல் போய் அந்த பந்தங்கள் இல்லாமல் ஆகிறதுனாலே மலமாத்திர யுக்தனான விஞ்ஞான கலனாக ஆகிறான். முதல்ல மாயையிலிருந்து விடுபடுறான், 2ஆம் நிலைக்கு உயர்கிறான். அந்த 2 பாசத்திலேயும் கர்ம பாசத்தை தியாகம் செய்த பிறகு பிரளயா கலரிலே இருந்து விஞ்ஞான கலராக முக்தியை பெறுகிறான் என்று ஆத்ம வகையை பசுக்களோட திரைவஜத்தை இந்த ஸ்லோகத்திலே கூறினார். அடுத்தபடியாக 9வது ஸ்லோகம். மலமாயா கர்மயுதः சகலஸ்தேஷு த்விதா பவேத் ஆத்யः ஆத்ய சமாப்த கலுஷः அசமாப்த கலுஷோ த்விதீய ஸ்யாத். அப்படி இந்த த்ரிவித பசுக்களுக்குள்ள 3வது வர்க்கமா சகலாத்மாவுக்கு என்ன லட்சணம்னு சொல்ல போறார். அதில் ஏதாவது வேறுபாடு இருக்காங்கிறத இப்போ நமக்கு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இதன் கருத்தை நான் முன்னே சொல்லியிருக்கேன். அதனுடைய பதபதார்த்தத்தை பாருங்கள். மலமாயா கர்மயுதா. மலம்
மலபாசம், மாயா மாயா பாசம், கர்ம கர்ம பாசம், இத்தியாக்கியம் பாசத்ரய யுக்தா. இப்படி சொல்லப்பட்ட 3 வகையான பாசங்களோடு கூடியவர் சகலஹா. சகலம்னா எல்லாம் உடையவன் அர்த்தம். ஒன்றுமே குறைவில்லையா, எல்லாம் இருக்கு, பூர்ணமாக இருக்கு. சகலஹா கலையா சகிதா கலா தத்வாட்யா இத்தியர்த்தா. அப்படி தேஷு அந்த 3 வகைப்பட்ட அவர்களுக்குள்ளே 3 வகையாக கூறப்பட்ட பசுக்களான அந்த உயிர் இனத்துக்குள்ளே ஆத்யஹா முதலாவதாக கூறப்பட்ட விஞ்ஞான கேவலர். விஞ்ஞானம்னா அறிவு. இப்போ எல்லாம் சயின்ஸுன்னா எதையோ சொல்லிட்டு இருக்கான். உண்மையால் இறைவனை உணர்த்தாதது விஞ்ஞானமே கிடையாது. கற்றவர் விழுங்கும் கற்பக கனி இறைவன் தான். கற்றதனாலாய பயனன்கொள் வாழறிவன் நற்றாள் தொழாரினி வள்ளுவர் சொன்னார். ஆக அறிவுன்னா திக் வித்யாம் அசிவாசிரயாம், கடவுளை உணர்த்துறது தான். அதனால் கடவுளை அறியறதுக்கு மேக்சிமம் முயற்சி பண்ணி மேல் லெவலில் உச்ச நாளைக்கு ப்ரமோஷன் ஆகி பாஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடியவா யாருன்னா விஞ்ஞான கலை. அவளுக்கு விஞ்ஞானம், இந்த திரிபதார்த்த ஞானமும் நன்னா தெரியுது. அப்போ முக்தி அடைஞ்சிட வேண்டியது தானேன்னா, இது தெரிஞ்சாலே முக்தி வராது, தீட்சை பெற்றால் தான் முக்தி வரும். அப்போ அவளுக்கும் தீட்சை தேவையா? ஆமாம். விஞ்ஞான கலர்கள் அனந்த சூக்ஷ்ம சிவோத்தமாதிகளுக்கும் தீட்சை பெற்றால் ஒழிய மோட்சம் கிடைக்காது. இது என்னங்க இது? அதான் அதான் சைவ சித்தாந்தம். தீட்சை அவசியம், அதை சொல்ல போறாரு. விஞ்ஞான அறிவு தான் இருக்கு, அவ எதுல இருக்கா தெரியுமா? பக்குவப்பட்டிருக்கா. இன்னும் அதை விடுற மனசு வரல. அனுபவிச்சுட்டு இருக்கவனுக்கு கொஞ்சமாவது விட மனசு வர வேண்டாமா? அப்படி அதிகார மலம் இருக்கு, பதவி ஆசை. போருண்டா சுவாமி, என்னை விடுன்னு, என்னை கூப்பிட்டுக்கோன்னு சொல்லணும். சுந்தரர் சொன்னார், 2 வருஷம் வாழ்ந்துட்டு விடுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேங்கிறார் அஞ்சை களத்தில் போய். இது 2 வருஷம், இதுக்கே 2 பொண்டாட்டி, 2 பேர்கிட்டையும் 2 நாள் ஒழுங்காக இருந்ததில்லை. அதான் சக்தி நிபாத பயன், அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி கொடுக்குறார் சுந்தரர். சக்தி நிபாதத்தால் தான் வெறுப்பு வரும். அவளுக்கு சக்தி நிபாதம் வந்தால் உடனே குருக்கிட்ட போய் சதாசிவர்கிட்ட போய் சுவாமி தீட்சை பண்ணி வைங்கோ, எங்கள் உங்ககிட்ட கூப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிடுவார். விண்ணப்பம் போட்டால்தான் உள்ள என்ட்ரன்ஸ், உள்ள என்ட்ரி ஆகும். அதனால பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம்னு அவெல்லாம் போய் விண்ணப்பிக்கணும். அதான் சொல்கிறேன். விஞ்ஞான கேவலர்கள் அவளுக்குள்ளேயும் 2 பக்குவம். நான் நேத்தியே சொன்னேன், முதல் ஸ்லோகத்தில் சொன்னேன். 2 வகையில் கூறப்படுவர்கள். முதலாவதாக கூறப்படுபவர் விஞ்ஞான கேவலரில் முதல்வரானவர். இந்த விஞ்ஞான கேவலர் 2 கேடரா பிரிக்கிறார். ரொம்ப பக்குவப்பட்டவா, அதுக்கு அடுத்த நிலையில் இருக்குவா. அதுபோல சமாப்த கலுஷா, ஆத்யா சமாப்த கலுஷா. கலுஷம்னா கல்மஷம்னா பாசம்னு அர்த்தம், கலங்கம்னு அர்த்தம். களங்கம் சுத்தமான ஜலத்தில் கலங்கமான குட்டையை குழப்பினா சேரெல்லாம் குழம்பி போச்சு. அதில் எப்படி தெளியாத வரைக்கும் நம்ம எதாவது பார்க்க முடியுமா? முகம் பார்க்க முடியுமா? தெளிஞ்ச தண்ணில் முகத்தை பார்க்கலாம். ஆகையினால சமாப்த கலுஷா, அந்த கலங்கமெல்லாம் தெளிந்து சுத்த ஸ்படிகமாக ஆயிட்டாள்னா பக்குவப்பட்டவர்கள், மலம் நீங்கியவர்கள், மலபரிபாகத்தில் ஜடத்தன்மை விலகி பக்குவப்பட்ட மலத்தவர்கள் ஒரு கேடர். பக்குவப்பட்ட மலத்தவர்களைப் போல பக்குவப்படாத மலத்தவர்கள் இன்னும் பக்குவப்படல, இன்னும் தெளியலைங்க, கொஞ்சம் கலங்களாக தான் வருது ஆற்று ஜலம் அப்படின்னு. அதுபோல அசமாப்த கலுஷாக அபரிபூரித அபரிபூரித பாசயுக்தாக அவ திதீய வர்க்காக, அந்த 2வது வகைப்பட்டவர். பக்குவப்படாத மலபாசத்தை உடையவர்கள், பக்குவம் பெறாதவர்கள். சியாத், இந்த ஸ்லோகத்தில் சகலர் எனப்படுபவர் யார் என்பதை 3ஆம் வர்க்கத்தை கூறி 1ஆம் வர்க்கத்தில் உள்ள 2 பிரிவையும் இலக்கணத்தையும் எடுத்துரைத்தார். இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்துரை
மூன்று விதமான பசுபதார்த்தத்திலே மூன்றாவது வர்க்கத்தை கூறுகின்றார். சகலரானவர் ஆணவமலம், கர்மமலம், மாயாமலம் என்றும் மூன்றும் உடையவர். அப்படிப்பட்ட அவர் அம்மூவகை பசுக்களுள் முதலாவதாக கூறப்பட்ட விஞ்ஞான கேவலர் இரண்டு வகைப்படுவார்கள். அவர்களுள் மலபரிபாகத்தில் ஜடத்தன்மை, சக்தியினுடைய தேய்ந்த மலம். சக்தி என்ன பண்ணுது? மலத்து பக்கம் சேர்ந்துட்டு மறைக்கிறியா, மர நன்னா மர, அவன் உலகத்தை அனுபவிக்கட்டும்னு மறைக்கிறதுக்கு உதவி பண்ணுறான். அதான் திரோதான சக்தி. அதனால் மலை பாசம் மறைக்கிற சக்தி. அதுக்கு எப்படி இருக்கும்? கல்லுலேயும் ஒரு சக்தி இருக்குது, அடித்தா வலிக்குத. திருடத்தன்மை. சிச்சக்தி சேதனாரூபா, ஜடசக்தி ஜடாத்மிகா. பாசத்துக்குள்ளேயும் அம்பாளே இருந்துட்டு பாசத்தை மறைக்க செய்கிறான். அதனால் அந்த ஜடத்தன்மை, அந்த மறைக்கிற சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சக்தி போச்சு. விதையை வறுத்துட்டா முளைக்கிற சக்தி போச்சு. விதை போட்டால் முளைக்கணுமோன்னா, வறுத்துட்டு விதை நெல்லுன்னு வச்சுருந்தா போட்டால் முளைக்குமா? தீட்சைகளால் வறுபட்டு போயிடும். அதுபோல் அந்த விஞ்ஞான கலரில் அந்த பக்குவப்பட்டவாளுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த மலத்துக்கு, ஆணவ மலத்துக்கு மறைக்கிற சக்தின்னு ஒன்று இருக்கு பாரு, அது சக்தி இல்லாமல் போச்சு. அந்த மலம் அழியலை. அதான் அங்கே நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். மலம் நித்தியம், அழியாது. நித்தியமான பொருள் ஒருபோதும் அழியாது. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அதனால் இங்கே என்ன வார்த்தை சொல்கிறார்? ஜடத்தன்மையின் சக்தி தேய்கின்ற அந்த தேய்ந்த மலத்தை, பக்குவப்பட்ட மலத்தை உடையவர்கள். மலம் தேஞ்சு போச்சு, மல சக்தி தேஞ்சு போச்சு. அதான் சமாப்த கலுஷான்னு சொன்னார். மலத்தினுடைய வீரியம் சமாப்தமாய் போச்சு, இனிமேல் இருந்தும் அவர் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அர்த்தம். முதல் வகை விஞ்ஞான கலர்கள் ஆவார்கள். பக்குவப்படாத மலபாசத்தை உடையவர்கள் இரண்டாவது வகையான விஞ்ஞான கேவலர்கள். அடுத்தது இவாள்லாம் அந்த நிலைக்கு போக முயற்சிச்சுட்டே இருக்கா. அப்படி கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் அப்படிங்கிறத சொல்லி, இந்த மாயை என்றோடு நேரடி தொடர்பு கிடையாது. இந்த சகலர்னா கலையோட தொடர்பு நேரடியாக கிடையாது, கலா வாயிலாக தான். மாயா பாசம், மாயை டைரக்டாக நமக்கெல்லாம் தொடர்பு கொடுக்குதான்னா இல்லை. அதனுடைய உற்பத்தியான காரியமான கலை முதலான தத்துவங்கள் வாயிலாகத்தான் நம்மை பந்திக்கிறது. அதனால தான் இவனுக்கு சகலன்னு பேர். சமாயின்னு சொல்கிறது இல்லை. மாயா தத்துவத்திலேருந்து வந்த 30 தத்துவமும் புரியஷ்டகமாக இருக்குது. 8 வர்க்கத்துக்குள்ள 30 தத்துவம் இருக்குது. அதெல்லாம் படிக்க போகிறோம். சூக்ஷ்ம தேகம், ஸ்தூல தேகம், காரண தேகம், 3 உடம்பு, பஞ்ச கோஷம், அதுக்குள்ளே இந்த ஆத்மா பக்குவமாக இருந்துட்டுருக்கு. ஆகையினால இந்த மாயா பாசம் அது எப்படி தொடர்பு வருது? சகல சப்தத்துக்காக சொல்கிறேன். கலையா ஆட்யா, கலையா யுக்தா, கலா பாசத்தோடு கூடியவர்கள் சகலர்கள். அந்த மாயை டைரக்டாக பண்ணல, தான் அனுப்பிய ஆளால் பண்ணுது. அவ தான் கலா பாசம், கலா தத்துவம். அப்படியாக அவளும் சக்திமயம் தத்துவங்கள் என்று சொல்லி இந்த 9வது ஸ்லோகத்தினாலே ஆன்மாவினுடைய பசு லட்சணத்தை இங்கே சொல்லுகின்றார். இதனுடைய அடுத்த ஸ்லோகத்தை அடுத்ததாக நாளைய தினம் தொடருவோம். ஓம் யசிவோ நாம ரூபாபியாம் யா தேவி சர்வமங்களா யோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜெயமங்களம்.